கடந்த ஒரு மாத காலமாக ஒரு குறிப்பிட்ட வார்த்தையிலே நாம் பிரசங்க ಕಳೆದ ಒಂದು ತಿಂಗಳಿಂದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ಸೀರೀಸ್ ಆಗ பார்த்து கொண்டிருக்கிறோம். ಇದು ವಾರಗಳಿಂದ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. நீங்க தொடர்ந்து வருகிறவர்களாக இருந்தால் இந்த வார்த்தையை நீங்க என் கூட சொல்லுவீங்க. ನೀವು ಬಂದಿದ್ದರೆ ಈ ಮಾತನ್ನು ನೀವು ಹೇಳುವಿರಿ. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. முதல் வாரத்துல நாம் என்ன காரியத்தை நாம் பார்த்தோம்? ಮೊದಲನೇ ವಾರ ಏನನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ? I am the bread of life. ನಾನೇ ಜೀವ ರೊಟ್ಟಿಯಾಗಿದ್ದೇನೆ. ಸೂಪರ್, நீங்க கரெக்ட்டா என் கூடவே இருக்கீங்க. சொல்லமா I am the bread of life. ನಾನೇ ಜೀವ ರೊಟ್ಟಿ. நானே ஜீவ அப்பமாயிருக்கிறேன். ನಾನೇ ಜೀವ ರೊಟ್ಟಿಯಾಗಿದ್ದೇನೆ. ಆಗ bread of life என்று சொன்னால் ಜೀವ ರೊಟ್ಟಿ ಎಂದರೆ bread that giveth life என்று சொல்லுகிறது. ಜೀವ ರೊಟ್ಟಿ ಅಂದರೆ ಆ ರೊಟ್ಟಿಯು ಜೀವ ಕೊಡುವಾತ ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ಅದು ಜೀವವನ್ನು ಕೊಡುವಾತದಾಗಿದೆ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது என்று ಹಾಗಾದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ಜೀವ ಕೊಡಲಿದೆ ಅಂತ. என்னுடைய வார்த்தை சமாதானத்தை உங்கள் ஆத்துமாக்கு தருகிறதா இருக்கிறது என்று ನನ್ನ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ನೀಡುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. என்னுடைய வார்த்தை ஒரு மன நிறைவை உங்கள் இருதயத்திற்கு தருகிறதா இருக்கிறது என்று முதல் வாரத்திலே பார்த்தோம். ನಿಮಗೆ ಮನಶಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವುದು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. இரண்டாவது வாரத்தில் நாம பார்த்தோம். ಎರಡನೇ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. சொல்ல முடியுமா என்ன பார்த்தோம் சொல்லி? ಏನು ಅಂತ ಹೇಳುತ್ತೀರಾ? I am the light of the world. ನಾನೇ ಜೀವ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ. நானே இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ನಾನೇ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ. இந்த உலகம் அந்தகாரம் நிறைந்த உலகமாய் இருக்கிறது. ಈ ಲೋಕವು ಕತ್ತಲೆ ತುಂಬಿದ ಲೋಕವಾಗಿದೆ. இருள் நிறைந்த உலகமாய் இருக்கிறது. ಕತ್ತಲೆ ತುಂಬಿದ ಲೋಕವಾಗಿದೆ. இருளும் அந்தகாரம் இந்த உலகத்திலே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ಈ ಲೋಕವು ಕತ್ತಲೆ ತುಂಬಿ ಅಂಧಕಾರ ಉಳ್ಳವದಾಗಿದೆ. ஆக இந்த உலகத்திலே நான் ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ನಾನು ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அவரೇ மெய்யான ஒளியாயிருக்கிறார். ಆತನೇ ನಿಜವಾದ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. பல ஒளி இந்த உலகத்திலே ஒளி என்று திரிந்து கொண்டிருக்கிறது. ಅನೇಕ ಬೆಳಕು ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡು ಅನೇಕ ಬೆಳಕುಗಳಿದೆ. இந்த மெய்யான ஒளி இயேசுவா இருக்கிறார் என்று யோவான் ஸ்நானகன் நமக்கு யோவான் புத்தகத்திலே சொல்லுகிறார். ಆದರೆ ನಿಜವಾದ ಬೆಳಕು ಈತನೇ ಎಂದು ಯೋವಾನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த ஒளியை நாம் ட்ரூத்ஃபுல்லாக, கேர்ஃபுல்லாக, உண்மையாக, கவனமாக பின்பற்ற வேண்டும் என்று ಈ ಬೆಳಕನ್ನು ನಾವು ನಿಜವಾಗಿಯೂ ಅದನ್ನು ನಾವು ನಂಬಿದವರಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. இரண்டாவதாக இந்த ஒளியை ட்ரஸ்ட்ஃபுல்லி அண்ட் பேஷன்ட்லி, நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பின்பற்ற வேண்டும். ಇದನ್ನು ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದನೂ ನಾವು ಅದನ್ನು ನಾವು ನಂಬಿದವರಾಗಿಯೂ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾಗಿದೆ. நம்மை கன்ஃபியூஸ் பண்ண, நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்ண நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸಲಿಕ್ಕೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದೆ. இந்த உலகம் பாவத்தை நார்மலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. ಈ ಲೋಕವು ಪಾಪವನ್ನು ಎಲ್ಲ ಸರಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಿದೆ. எந்த பாவத்தையும் செய்யலாம், தவறில்ல. ಯಾವ ಪಾಪ ಬೇಕಾದರೂ ಮಾಡಬಹುದು. எவ்வளவு அசிங்கத்தையும் செய்யலாம், தவறில்லன்னு சொல்லி இந்த உலகம் ಏನು ಬೇಕಾದರೂ ಮಾಡಬಹುದು, ಅದು ತಪ್ಪಿಲ್ಲ ಅಂತ ಈ ಲೋಕ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. இந்த உலகம் எல்லாரையும் ஒளி என்று சொல்லி அந்தகாரத்தில் இருக்கிறது. ಈ ಲೋಕವು ಎಲ್ಲವೂ ಬೆಳಕಂತ ಕತ್ತಲೆಯಲ್ಲೇ ಇದೆ. திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ನನಗೆ ತಕ್ಷಣ ಒಂದು ನೆನಪಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. இந்த பப் கிளப் எல்லாம் பாருங்க. ಈ ಪಬ್ ಕ್ಲಬ್ ಎಲ್ಲ ನೋಡಿ வெறும் வெளிச்சமா தான் இருக்கும். ಎಲ್ಲ ಬೆಳಕು ಬೆಳಕಾಗಿರುತ್ತೆ. அப்படியே பளபளபளபளன்னு வரும். ಹಾಗೆ ಮಿಂಚುತ್ತಲೇ ಇರುತ್ತೆ. நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னு கேட்காதீங்க. ನೀವೆಲ್ಲ ಹೋಗಿ ನೋಡಿದಿರ ಅಂತ ಕೇಳಬೇಡಿ. அப்படிதான் இருக்குது. ಆದಾಗ ಎಂತ ಗೊತ್ತು ನನಗೆ. பளபளபளபளன்னு இருக்கும். ಅದು ಮಿಂಚುತ್ತಲೇ ಇರುತ್ತೆ. ஆனா இந்த பக்கம் எல்லாமே, இந்த ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே இருட்டா தான் இருக்கும். ಆದ್ರೆ ಆಡಿಯನ್ಸ್ ಇರುವ ಜಾಗ ಎಲ್ಲ ಕತ್ತಲೆಯಾಗಿರುತ್ತೆ. வந்து போகுது திடீர்னு. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬೆಳಕು ಬಂದು ಹೋಗುತ್ತದೆ. அங்க அந்தகாரமும் பாவமும் அசிங்கமும் நிறைந்திருக்கு. ಅಲ್ಲಿ ಪಾಪವು ಕತ್ತಲೆ ತುಂಬಿದ ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಿದೆ. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் சுத்தலாம். ಯಾರ್ ಬೇಕಾದ್ರೆ ಯಾರ್ ಜೊತೆ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗಬಹುದು. அசிங்கங்களை செய்யலாம், கெட்டதை செய்யலாம். ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬಹುದು. நேத்துக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ನಿನ್ನೆ ಒಂದು ವಿಡಿಯೋ ನೋಡಿದೆ. ವಿಡಿಯೋನ ನಾನಾ போய் தேடி பார்க்கல. ನಾನಾಗಿ ಹೋಗಿ ನೋಡಲಿಲ್ಲ. ಸ್ಟೇಟಸ್ ಚೆಕ್ பண்ணும்போது, ಸ್ಟೇಟಸ್ ಅನ್ನು ನೋಡುತ್ತಿರುವಾಗ எனக்கு தெரிந்த ஒரு பிரதர், கிறிஸ்துவ பிரதர், ನನಗೆ ಗೊತ್ತಿದ್ದ ಒಂದು ಕ್ರೈಸ್ತ அவனுடைய 2 பிள்ளைகள், ಆತನ 2 ಮಕ್ಕಳು எங்க போறாங்கன்னு தெரியல. ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. மியூசிக்னு அலைஞ்சானுங்க. ಮ್ಯೂಸಿಕ್ ಅಂತ ಓಡುತ್ತಿದ್ದರು. கடவுள்னு வந்தாங்க. கடவுளுக்கு போய்ட்டாங்கன்னு தெரியல. ಆದ್ರೆ ಏನಾಯ್ತು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. மியூசிக் ஷாப் அது இதுன்னு அலைஞ்சாங்க. ಮ್ಯೂಸಿಕ್ ಶಾಪ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಂತ ಹೋದರು. நேத்துக்கு பார்த்தா ನಿನ್ನೆ ನೋಡಿದರೆ ವೈರ್ ಎರಿಯುது. ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ಉರಿತಾ ಇದೆ. ஏதோ ஒரு கிளப்ல, ಯಾವುದೋ ಒಂದು ಕ್ಲಬ್ ಅಲ್ಲಿ மியூசிக்க வாசிச்சிட்டு இருக்காங்க. ಮ್ಯೂಸಿಕ್ ಅನ್ನು ಬಾರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஒருத்தன் ಗಿಟಾರ್ வாசிச்சிட்டு இருக்கான், ಮುಡಿ ಒಬ್ಬ ಗಿಟಾರ್ ಅನ್ನು ಬಾರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ಇನ್ನೊಬ್ಬ ಡ್ರಮ್ ವಾಸಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ಇನ್ನೊಬ್ಬ ಡ್ರಮ್ ಬಾರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த வீடியோவை வெக்கமே இல்லாம ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க. ಅದನ್ನು ನಾಚಿಕೆವೇ ಇಲ್ಲದೆ ಸ್ಟೇಟಸ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾನೆ. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬೆತ್ತಲೆಯಲ್ಲಿ ಹಾಡುತ್ತಿದ್ದರು. எங்க போறாங்கன்னு தெரியல. ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. பார்த்து ವೈರ್ ಎರಿಯುது. ನೋಡಿ ಹೊಟ್ಟೆ ಉರಿಯುತ್ತಾ ಇದೆ. கடவுள் பிள்ளைங்கன்னு வந்தாங்க ಚರ್ಚ್. ದೇವರ ಮಕ್ಕಳಂತ ಚರ್ಚಿಗೆ ಬಂದರು. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ಇವತ್ತು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಯಾರು ಹಿಂದೆ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ.
அந்த இடத்துல கடவுள் நாம மகிமை இருக்குமா? ಅಲ್ಲಿ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುತ್ತದಾ? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ಅದರಿಂದನೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನೇ ಬೆಳಕು ಅಂತ. உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ. ஒளியை விட்டு போயிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ಬೆಳಕನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம ஏது சரியான மெய்யான ஒளி, ಯಾವುದು ಸರಿಯಾದ ಬೆಳಕು ಅಂತ நம்ம ட்ரூத்ஃபுல்லா, ನಾವು ನಿಜವಾಗಿ கேர்ஃபுல்லா, ಅದನ್ನು ಗಮನದಿಂದ, ட்ரஸ்ட்ஃபுல்லி, ಅದನ್ನು ನಂಬಿದವರಾಗಿ, பேஷன்ட்லி ಅದನ್ನು ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ பின்பற்ற வேண்டும். ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. ரொம்ப டேஞ்சரஸான உலகத்துல ಇದು வாழ்ந்து ತುಂಬಾ ಆಪತ್ ತುಂಬಿದ ಈ ಲೋಕವು. மூன்றாவதாக நாம் பார்த்தோம், ಮೂರನೇದಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ. சொல்ல முடியுமா? I am the door. Thank you sister. I ನಾನೇ am the ಬಾಗಿಲು. door. ನಾನೇ ಬಾಗಿಲು. நானே வாசலா இருக்கிறேன். ನಾನೇ ಬಾಗಿಲು ಅಂತ எனக்கு ಹೇಳಿದ್ದಾನೆ. இந்த உலகத்துல திறக்கக்கூடிய கதவுகள் நிறைய இருக்கு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತೆಗೆಯಲು ಅನೇಕ ஆனால் ಬಾಗಿಲುಗಳಿವೆ. அந்த கதவுகள் எல்லாம் எனக்கு ஜீவனை கொடுக்குமா ಆದರೆ என்ற ಆ சந்தேகம். ಬಾಗಿಲೆಲ್ಲ ನಮಗೆ ಜೀವ ಕೊಡುತ್ತದೆ ஆனால் ಅಂತ இயேசு ಸಂದೇಹ. சொல்லுகிறார், I am the door என்று சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನೇ நானே ಬಾಗಿಲು, கதவா இருக்கிறேன், வாசலா ನಾನೇ இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ಬಾಗಿಲಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. எனக்குள் பிரவேசிக்கிறவனுக்கு ನನ್ನೊಳಗೆ ಬರುವವನು நித்திய ஜீவன் உண்டு. கரங்களை தட்டி ஜீவன் சொல்லுவோம், உண்டு. நித்திய ஜீவன் உண்டு என்று ನಿತ್ಯ சொல்லுகிறார். ಜೀವವು ಅವನಿಗೆ ಉಂಟು. அப்போ இந்த டோருக்கு உள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ಈ ஆண்டவர் ಬಾಗಿಲ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು விரும்புகிறார். ಇರಬೇಕು. அப்போ இந்த டோர் எனக்கு எப்படிப்பட்ட டோரா இருக்கிறது? ಈ ಬಾಗಿಲು ನಮಗೆ ಯಾವ அவர் ಬಾಗಿಲಾಗಿದೆ? எனக்கு வாசலா இருக்கிற பட்சத்தில் ಅವರು ನಮಗೆ he is ಬಾಗಿಲಾಗಿರುವುದರಿಂದ our defender and deliverer இருக்கிறார். ಅವರು ನಮಗೆ பாதுகாவலரும் விடுவிப்பவருமாய் இருக்கிறார். ಆತನು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ರಕ್ಷಕನು ಬಿಡಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ರಕ್ಷಕನು ಹಾಗೂ ಬಿಡಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் எனக்கு டைரக்டராக டிபெண்டபிள் ஒன்னாக இருக்கிறார். ಆತನು ನಮಗೆ ಮಾರ್ಗದರ್ಶಿಯಾಗಿದ್ದಾನೆ. வந்துட்டு இருக்கா பிரதர்? ஐ அம் தி டோர்ல டைரக்டர் அண்ட் டிபெண்டபிள் ஒன். ಆತನು ನಮಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸುವ என்னை இயக்குபவரும் நான் சார்ந்து கொள்ளக்கூடிய நம்பத்தக்கவராய் அவர் எப்போதும் இருக்கிறார். ನಾನು ಆತನನ್ನು ನಂಬಲು ಆತನೊಬ್ಬನೇ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಆತನನ್ನೇ ನಾವು பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಬೇಡಿ, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಬೇಡಿ, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇರಬೇಡಿ, அங்க இங்க ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. அங்க இங்க ஒரே வாசல், ಒಂದೇ ಬಾಗಿಲು, அந்த வாசலுக்குள்ள நானும் நீங்களும் இருக்கணும். ಆ ಒಂದು ಬಾಗಿಲಲ್ಲಿ ನೀವು ನಾನು ಇರಬೇಕು. நான்காவது வாரத்திலே பார்த்தோம், ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ, I am the ನಾನೇ என்ன ஷெப்பர்டு, ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ಅಂತ என்ன ஷெப்பர்டு, ಗುಡ್ ಶೆಪರ್ಡ್. ನಾನೇ ಒಳ್ಳೆ I am the நல்ல ಮೇய்ப்பன். ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು. நல்ல ಮೇய்ப்பன் சொன்னா கெட்ட ಮೇய்ப்பன் இருக்கிறாங்க. ಒಳ್ಳೆ ಕುರುಬ ಇದ್ದರೆ ಆ ಕೆಟ್ಟ உங்களை வழி நடத்த இருக்கிறாங்க. ಕೆಟ್ಟದಾಗಿ ನಡೆಸಲು ಇದ್ದಾನೆ. உங்களை வழி நடத்த நல்ல ಮೇய்ப்பன் கிட்ட உங்களை ಒಪ್ಪಡೆங்க. ಮಾರ್ಗದರ್ಶಿಯನ್ನು ತೋರಿಸಲು ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ಬೇಕಾಗಿದೆ. கிட்ட உங்க ಒಪ್ಪಡೆங்க. ಒಳ್ಳೆ ಕುರುಬನ ಬಳಿ ನಿಮ್ಮನ್ನು நல்ல ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. ಮೇய்ப்பன் ಯೇಸು கிட்ட ಒಪ್ಪಡೆங்க. ಒಳ್ಳೆ ಕುರುಬ ಯೇಸುವ ಬಳಿ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. நல்ல ಮೇய்ப்பன் ಯೇசು ಯಾರ ಕಾಣ್பிக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்க வாழ்க்கையை ಒಪ್ಪಡೆங்க. ಒಳ್ಳೆ ಕುರುಬ ಯೇಸು ಮಾರ್ಗ ತೋರಿಸನ ಆತನ ಬಳಿ நல்ல பாஸ்டர் கிட்ட ஒப்படைங்க. ಒಳ್ಳೆ ಬೋಧಕನ ಬಳಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಡಿ. அங்க இங்க ஓடணும் சொன்னா ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಿದರೆ அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. இந்த ஆடு கசாப்பு கடைக்காரர் தான் நம்புன்னு சொல்லுவாங்க பாருங்க. ಕುರಿಯು ಕತ್ತರಿಸುವವರನ್ನೇ ನಂಬುತ್ತಾರೆ. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேரை நம்பி ஆடு கசாப்பு கடைக்காரர் நம்பಿ ஓடிட்டே இருக்கு. ಕುರಿಗಳು ನಂಬಿ ಓಡ್ತಾರೆ. நல்லவனை பார்த்து ஓட மாட்டிருக்கு. ಒಳ್ಳೆಯವರನ್ನು ನೋಡಿ ಓಡುವುದಿಲ್ಲ. நான் உன்னை பார்த்து தான் ஓடுவேன், வெட்டிக்கோ என்னன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ಬೇಕಾದ್ರೆ ಕತ್ತರಿಸಿಕೊ ನಿನ್ನ ಹಿಂದೆನೇ ನಾನು இந்த ಬರ್ತೇನೆ நல்ல ಅಂತ ಮೇய்ப்பன் கொடுப்பவராய் இருக்கிறார். ಈ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ಕೊಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. என்னங்க, he is a provider. ಆತನು ಕೊಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. provider என்ன, எனக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ಆತನು ನಮಗೆ ನನಗೂ ನಿಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. வேற ಮೇய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? ಬೇರೆ ಕುರುಬರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ಕೂಲಿಗಾಗಿ வேலை பண்றவங்க, ಕಾಸಿಗೋಸ್ಕರ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ, வஞ்சிப்பதற்காக வேலை பண்றவங்க, ವಂಚನೆಗೋಸ್ಕರ பணத்துக்காக ಮಾಡುತ್ತಾರೆ, மேய்ப்பனா இருக்கிறவர்கள், ಹಣಗೋಸ್ಕರ கொடிய மிருகம் ஆடை தேடி வரும்பொழுது, ಪ್ರಾಣಿಗಳು ಹುಡುಕಿ ಬರುವಾಗ, கொடிய மிருகங்கள் ஆட்டை அடிக்க வரும்பொழுது, ಪ್ರಾಣಿಗಳು பணத்துக்காக இருக்கிற மேய்ப்பன் ஓடி போவான். ಕಾಸಿಗೋಸ್ಕರ ಇರುವ ಕುರುಬನು ಓಡೋಗುತ್ತಾನೆ. ஆனால் இந்த குட் ஷெப்பர்ட் என்ன பண்ணுவாரு? ಒಳ್ಳೆ ಕುರುಬ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அந்த ஆட்டுக்கும் ಆ ಕುರಿಗೂ அந்த கொடிய மிருகத்திற்கும் ದೊಡ್ಡ ಪ್ರಾಣಿ நடுவுல தன்னை நிறுத்தி, ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತು தன்னுடைய சரீரத்தை நிறுத்தி, ತನ್ನ ಶರೀರವನ್ನು அந்த கொடிய ನಿಲ್ಲಿಸಿ மிருகத்தோடு போராடி ಆ ದೊಡ್ಡ ಪ್ರಾಣಿಗಳಿಂದ ಹೋರಾಡಿ ஆடுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ಆತನ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ಆತನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் இந்த நல்ல மேய்ப்பன். ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ನಿಮಗೆ ನನಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆತನೇ ಒಳ್ಳೆ ಕೇರ್ ಟೇಕರ್ ಆಗಿದ್ದಾರೆ. நல்ல பராமரிக்கிறவராய் இருக்கிறார் இந்த நல்ல மேய்ப்பன். ನಮಗೆ ಕೇರ್ ಟೇಕರ್ ಆಗಿದ್ದಾರೆ. அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ಅವರಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. ஹalleluya. ஹalleluya. போன வாரத்திலே பார்த்தோம். ಕಳೆದ ವಾರ ನೋಡಿದ್ದೇವೆ. சொல்லுங்க நீங்க, I am the resurrection
and the life. ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ. போன வாரம் அவ்வளவு அழகா பேசினார் என் கூட. ಸುಂದರವಾಗಿ ಕಳೆದ ವಾರ ಮಾತನಾಡಿದರು. இந்த உலகத்துல வருகிற மரணம், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬರುವ ಮರಣಗಳು, சரீரத்தில் வருகிற மரணம், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಶರೀರ ರೀತಿ ಬರುವ ಮರಣ, அது முடிவு அல்ல. ಅದು death is not an end. ಅದೊಂದು ಮುಕ್ತಾಯವಲ್ಲ, அது முடிவு அல்ல, ಅದು ಮುಕ್ತಾಯವಲ್ಲ, நித்திய ஜீவனுக்கான ஆரம்பமாய் ಅದು இருக்கிறது. ನಿತ್ಯ ಜೀವನಕ್ಕೆ ಆರಂಭವಾಗಿದೆ. ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் சாவு வரும். ಒಂದು ದಿನ ನಿಮಗೂ ನನಗೆ ಸಾವು நான் சாவை ಬರುತ್ತದೆ. தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல, ನಾವು ಹುಡುಕಿ ಹೋಗುವ தற்கொலையை தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. ಆತ್ಮಹತ್ಯೆಯನ್ನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹುಡುಕಿ இந்த ಹೋಗುವ சரீரம் ಅಗತ್ಯವಿಲ್ಲ. ஒரு நாள் மரணம் அடையும். ಈ ಶರೀರ ಒಂದು ದಿನ அப்படி நான் மரணம் அடையும் போது கிறிஸ்துவுக்குள் நான் மரித்தேன் என்றால், ಆ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ನಮ್ಮ ಮರಣ ಹೊಂದಿದ್ರೆ என்னுடைய மரணம் முடிவு அல்ல, ಮರಣವು ಅದು பரலோகத்தில் நித்திய ஜீவனை கொண்டு ஆரம்பமாய் இருக்கும். ಜೀವನಕ್ಕೆ அங்கே நான் அவரோடு கூட இருப்பேன். ಅಲ್ಲಿ ನಾನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ வெறும் அட்ரஸ் மாத்திரம் சேஞ்ச் ஆகும். ಬರೀ ವಿಳಾಸ ಮಾತ್ರ ಚೇಂಜ್ ಆಗುತ್ತದೆ. இங்க பூமி அட்ரஸா இருந்தது, ಇಲ್ಲಿ ಭೂಮಿಯು ನನಗೆ ವಿಳಾಸವಾಗಿತ್ತು. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கும் போது ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ನಾನು பரலோகம் அட்ரஸ் ஆயிடும். ஹalleluya. இங்க கண்ண மூடுனா கிறிஸ்துவுக்குள்ள, ಇಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ಕಣ್ಣು அங்க ಮುಚ್ಚಿದರೆ கண்ண திறந்துருவேன் பரலோகத்துக்குள்ள. ಅಲ್ಲಿ ನಾ ಪರಲೋಕದಲ್ಲಿ ஹalleluya. ತೆಗೆಯುವೆನು. இந்த உலகத்தின் மரணத்தை குறித்து, சரீர மரணத்தை குறித்து நான் பயப்பட வேண்டிய ಈ ಲೋಕದ ಮರಣವನ್ನು, ಶಾರೀರಿಕ ರೀತಿಯ ಮರಣವನ್ನು ನಾವು ಭಯಪಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவசியம் இல்ல. ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. Death is not an end. ಅದು ಮುಕ್ತಾಯವಲ್ಲ. இரண்டாவதாக பார்த்தோம், ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ, failure, அதாவது இழப்பு என்பது தோல்வி அல்ல. ನಷ್ಟ Losing is not failure. ನಷ್ಟ ಎನ್ನುವುದು ಸೋಲು ಅಲ್ಲ. இழப்பு தோல்வி அல்ல. ನಷ್ಟ ಸೋಲು ಅಲ್ಲ. நான் இதை இழந்துட்டேன் தோல்வி, இதை விட்டுட்டேன் தோல்வி, அத பண்ணல தோல்வி என்று நினைக்க வேண்டாம். ಅದು ಬಿಟ್ಟೆ ನಷ್ಟ, ಇದು ಬಿಟ್ಬಿಟ್ಟೆ ನಷ್ಟ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெஸ்டான காரியத்தை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಒಳ್ಳೆ ஹalleluya. ಕಾರ್ಯವನ್ನು எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, தோல்வி ஆயிடுச்சு நினைக்காதீங்க. ನನಗೆ ಇದು ಸಿಗಲಿಲ್ಲ, ಅದು ಸಿಗಲಿಲ್ಲ ಅಂತ ನನಗೆ ನಷ್ಟ ಅಂತ இந்த ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಡಿ. உலகத்திலும் உங்களுக்கு பெஸ்டான காரியத்தை ಈ வச்சிருக்கிறார். ಲೋಕದಲ್ಲೂ ದೇವರು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்துல உங்களுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ, ಏನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದೋ நான் ಇಲ್ಲವೋ, அவருக்குள் இருப்பேன் என்றால் ನಾನು ಆತನಲ್ಲಿ ಇರುವುದಂದ್ರೆ நித்திய ஜீவன் எனக்கு உண்டு. ನಿತ್ಯ ಜೀವ ನಮಗೆ ಉಂಟು. அது the best thing ஆ இருக்கு இந்த ಅದು உலகத்துல. ತುಂಬಾ ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. கடந்த வாரத்தில் 5 வாரங்களாக அற்புதமாய் என்னை உங்களை நடத்தினார். 5 வாರಗಳು ಅದ್ಭುತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು இன்றைக்கு நாம் ನಡೆಸಿದ್ದಾನೆ. பாடின பிரகாரமாய் ಇವತ್ತು ನಾವು ಹಾಡಿದ ರೀತಿ யோவான் 14:6வது வசனத்துல சொல்லுகிறது. ಯೋಹಾನ 14:6 6வது பாயிண்ட் 6வது வசனத்துல சொல்லுகிறது. 6ನೇ ವಾಕ್ಯ, 6வது பாயிண்ட் 6வது வசனத்துல சொல்லுகிறது. 6ನೇ யோவான் 14:6 வசனம் சொல்லுகிறது. ಯೋಹಾನ 14:6 ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿಂಗ ಸಿಸ್ಟರ್. ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಹೊರತು ಯಾರು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. அதற்கு இயேசு சொல்லுவோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சொல்ல மாட்டீங்களா? என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ನನ್ನ ಮೂಲಕವೇ ತಂದೆ ಆತನ ಬಳಿ ಬರುವಲು ಸಾಧ್ಯ. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? I am the way, the truth and the life என்பதை நாம் விவரித்து பார்க்க போகிறோம். ನಾನೇ ಮಾರ್ಗವು ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳುವುದನ್ನು இந்த டைம் குள்ள எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்க்க போறோம். ನಾವು ಎಷ್ಟು ನೋಡಲಿದ್ದೇವೆ ನೋಡುತ್ತೇವೆ ಈ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ. அப்போ என்னால இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னால் அவர் என்ன சொல்ல வருகிறார்? ನಾನಲ್ಲದೆ ತಂದೆ ಬಳಿ ಯಾರು ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಾನಲ್ಲದೆ பரலோகத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. ಪರಲೋಕಕ್ಕೆ ಯಾರು ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பரலோகத்துல என்னையன்றி வேறு இல்ல. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಾನಿಲ್ಲದೆ ಬೇರೆ ಇಲ್ಲ. ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சிம்பிளா ನಾನಿಲ್ಲದೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಯಾರಿಂದಲೂ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಹಾಗಾದರೆ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಇವತ್ತು the way, ಒಂದೇ ಮಾರ್ಗ, ஒரே வழி. ಒಂದೇ ಮಾರ್ಗ. சொல்லமா, ஒரு வழி சொல்லாதீங்க, ஒரே வழி சொல்லுங்க. ಒಂದೇ ಮಾರ್ಗ, ஒரு வழி. ಒಂದು ಮಾರ್ಗ. 10 வழியில இது ஒரு வழி. 10 ದಾರಿ இல்ல 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 ಇಲ್ಲ, ಅದಲ್ಲ. 10 வழி இருக்குது, அதுல இது ஒரு வழி இல்ல. 10 ಮಾರ್ಗದಲ್ಲಿ ஆண்டவர் சொல்றார், I am the way. ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ ನಾನೇ I ಮಾರ್ಗ. am a way ன்னு சொல்லல. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನಾನೇ ಮಾರ್ಗ. a way ன்னு சொல்லல. I am the way அப்படின்னு சொன்னால் நானே
வழி, நானே ஒரே வழியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் ಆತನು சொல்கிறார். ಹೇಳ್ತಾನೆ ನಾನೇ ಒಂದೇ ಮಾರ್ಗವಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ನನ್ನಿಂದ ಅಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರು ತಂದೆಯ ಬಳಿ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. என்கிட்ட வாங்க, ನನ್ನ ಬಳಿ ಬನ್ನಿ, இப்படி சொல்லல, நீங்க என்கிட்ட வாங்க, ಈ ರೀತಿ ಹೇಳಿಲ್ಲ. ನನ್ನ ಬಳಿ ಬನ್ನಿ, நான் ஒரு வழி வச்சிருக்கிறேன், ನಾನೊಂದು ಮಾರ್ಗ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, நான் ஒரு வழி வச்சிருக்கிறேன், ನಾನೊಂದು ಮಾರ್ಗ என்கிட்ட ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, ஒரு வே இருக்கு, ನನ್ನ ಹತ್ರ ಒಂದು ಮಾರ್ಗ ಇದೆ. அந்த வேலை நீ போனீங்கன்னா ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ನೀವು பரலோகத்துக்கு போயிடலாம். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி சொல்லல. ಆ ರೀತಿ ಹೇಳಲಿಲ್ಲ ದೇವರು. அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ நானே வழி. ನಾನೇ ಮಾರ್ಗ. அப்போ அவர்கிட்ட ஒரு வழி இல்ல, ಅವರ ಹತ್ರ ಒಂದು ಮಾರ್ಗ ಅಲ್ಲ, அவர்தான் வழி. ಆತನೇ ಮಾರ್ಗ. அப்ப அவரೇ வழி என்று அவரை பின்பற்றும் பொழுது நாம் ಆತನೇ ಮಾರ್ಗ ಎಂದು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இந்த உலகத்துல நிறைய வழி இருக்கு. ಹಾಗಾದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಮಾರ್ಗಗಳಿವೆ. நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ನಾನು ಹೇಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು எப்படி நான் ಸಾಧ್ಯ? ஆண்டவர் ராஜ்யத்திற்குரியவனா இருக்க ನಾನು முடியும்? ಯಾವ ರೀತಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ? அன்னதானம் பண்ணா பரலோகத்துக்கு போலாம். ಅನ್ನದಾನ ಮಾಡಿದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು. போலாமா? ಹೋಗಬಹುದಾ? 4 பேருக்கு நல்லது பண்ணா பரலோகத்துக்கு போலாம். 4 ಜನರಿಗೆ ಒಳ್ಳೆದು ಮಾಡಿದರೆ ಹೋಗಬಹುದಾ? ஊரெல்லாம் திருடுவான், ಫುಲ್ ಲೋಕ ஊரெல்லாம் ஏமாத்துவான், ಕಳತನ ಮಾಡುತ್ತಾನೆ, ஊரெல்லாம் ஏமாத்துவான். கொஞ்சம் பணத்தை ஏழைங்களுக்கு கொடுத்தா ಸ್ವಲ್ಪ ಹಣ ದೇವರಿಗೆ பரலோகத்துக்கு போயிடலாம். ಸ್ವಲ್ಪ ಹಣ ಜನರಿಗೆ ಕೊಟ್ಟರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು. அந்த வழியா? ಅದು ಮಾರ್ಗವಾ? அது வழியா? ಅದು ಮಾರ್ಗವೇ? அது சரியான வழியா ಅದು இருக்குமா? ಸರಿಯಾದ ಮಾರ್ಗವೇ? பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? ಅದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡು இல்ல 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 ಇಲ್ಲ. நான் நல்லவனா வாழ்ந்தா பரலோகத்துக்கு போக ನಾನು முடியுமா? ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ಜೀವಿಸಿದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು நான் ಸಾಧ್ಯವೇ? பரிசுத்தவானாய் வாழ்ந்தா பரலோகத்துக்கு போயிட முடியுமா? ನಾನು ಪರಿಶುದ್ಧದಿಂದ ಬಾಳಿದರೆ ನಾನು நான் ಪರಲೋಕಕ್ಕೆ கொலைகாரனா இல்லாம இருந்தா பரலோகத்துக்கு போயிட ನಾನು முடியுமா? ಕೊಲೆ ಮಾಡಲೇ ಇದ್ದರೆ ನಾನು நான் சன்மார்க்க வழியை மாத்திரம் செஞ்சா பரலோகத்துக்கு போயிட முடியுமா? ನಾನು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವೇ? அப்பா எப்ப பார்த்தாலும் நான் உபவாசம் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ನಾನು ಯಾವಾಗ ನೋಡಿದರೂ ನಾನು உபவாசத்துக்கு மேல உபவாசம், ಫಾಸ್ಟಿಂಗ್ ತಗೊಳ್ತಾನೆ ಇರುತ್ತೇನೆ, ஜெபத்துக்கு மேல ஜெபம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ. பரலோகத்துக்கு போயிட முடியுமா? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವೇ? பாத்தீங்களா, நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன், ನೋಡಿದ್ರ ನಾನು ಫಾಸ್ಟಿಂಗ್ ಇದ್ದೇನೆ. பரலோகத்துக்கு போயிட முடியுமா? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವೇ? முட்டி போட்டு ಮೊನಕಾಲು ಊರಿ நடந்தா ನಡೆದರೆ பரலோகத்துக்கு போயிட முடியுமா? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವೇ? உப்பு மேல முட்டி போட்டு ಉಪ್ಪಿನ ಮೇಲೆ பிரேயர் பண்ண பரலோகத்துக்கு போயிட முடியுமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ அல்லது ಪರಲೋಕಕ್ಕೆ வேற ಹೋಗುವಿರಾ? எந்த நபரையாவது பின்பற்றினா நான் பரலோகத்துக்கு ಬೇರೆ போயிட ಯಾರನ್ನು முடியுமா? ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವೇ? கழுத்துல மாலை போட்டுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டே இருந்தா பரலோகத்துக்கு போயிட முடியுமா? ಕತ್ತಿನಲ್ಲಿ ಮಾಲೆ ಹಾಕಿ ತಿರುಗಿದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ சிலுவை ಹೋಗಲು தாங்க ಸಾಧ್ಯವೇ? போடுறேன், சிலுவை தானே போடுறேன். ಶಿಲುಬೆನೇ ಹಾಕಿದೆ. சிலுவை சுமப்பதனால், ಶಿಲುಬೆ அப்ப சிலுவையை சுமக்கிறேன்ல, ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊರುವುದರಿಂದ ஆண்டவர் சொல்லிட்டாரே, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவனவன் தன் சிலுவையை சுமக்க கடவன் சொல்லி ಆತನು ತನ್ನ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊರುವವನಾಗಿರಬೇಕು ಅಂತ. பரலோகத்துக்கு போக முடியுமா? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವೇ? இதெல்லாம் இல்ல. ಇದೆಲ್ಲ ಅಲ್ಲ. எவன் ஒருவன் ಯಾರೊಬ್ಬನು இயேசுவே வழி என்று சொல்லுகிறானோ, ಯೇಸುವೇ ಮಾರ್ಗ ಎಂದು அதை ಅಂದುಕೊಂಡು நம்புகிறானோ, ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾನೋ, அவரை நம்புகிற மாத்திரம்தான் ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವನು, ಆತನನ್ನು So, ನಂಬುವವರು ಮೊದಲ ಮಾತ್ರ ಕಾರ್ಯ, ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವರು. I am the way. ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಒಂದೇ ಮಾರ್ಗ. Believe his works. ಆತನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಂಬಿರಿ. அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு. ಆತನು ಮಾಡಿದ್ದಾನೆ. உங்க கிரியை அங்க அவசியம் இல்ல. ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ಅವಶ್ಯಕತೆ என் ಇಲ್ಲ. கிரியை இங்க அவசியம் இல்ல. ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳು நான் ಅವಶ್ಯಕತೆ நல்லது ಇಲ್ಲ. செஞ்சா கிரியை செஞ்சா போறேன், அது ನಾನು ಒಳ್ಳೆ ஆகாது. ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಿದರೆ அவர் ಹೋಗಬಹುದು. ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ அவர் ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. எனக்காக அடிக்கப்பட்டு விட்டார். ಆತನು ನನಗೋಸ್ಕರ கிரியைகளை முடித்து விட்டார். ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. எனக்காக ரத்தம் சிந்திட்டார். ನನಗೋಸ್ಕರ கிரியை முடித்து விட்டார். ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. எனக்காக மரணத்தை அடைந்தார். ನನಗೋಸ್ಕರ கிரியை ಮರಣವನ್ನು முடித்து விட்டார். ಕ್ರಿಯೆಯನ್ನು எனக்காக ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾನೆ. அவர் உயிர்த்தெழுந்தார். ನನಗೋಸ್ಕರ கிரியை முடித்து விட்டார். ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮುಗಿಸಿದರು. அதனாலதான் நான் பரலோகத்துக்கு போறேன். ಆದ್ದರಿಂದನೇ ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. அந்த வழியை நான் நம்பினாதான், ಆ ಮಾರ್ಗವನ್ನು அந்த ನಂಬಿದರೆ, கிரியை நான் நம்பினாதான் ಆ ಕ್ರಿಯೆಯನ್ನು ನಂಬಿದರೆ பரலோகத்துக்கு போக முடியும். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. வேற எதுவும் என்னை பரலோகத்திற்கு கொண்டு ಬೇರೆ ಯಾವುದು ನನ್ನನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡು இந்த ಹೋಗುವುದಿಲ್ಲ. உலகத்துல பாருங்க, ஒரு சில மனுஷர்கள், ಈ ಲೋಕದಲ್ಲಿ உலகத்துல ஞானிகளாய் வாழ்ந்த ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡಿ, மனுஷர்கள் இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள். பாருங்க, ಕೆಲವು ಜ್ಞಾನಿಗಳು ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡು அவர்கள் ಬಾಳಿದ அந்த ಮನುಷ್ಯರು ಈ ஞானத்தை ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. அடைந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்று சந்தேகம். ಆತರು ಅಂಗೀಕರಿಸಿದರ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದ್ರೆ அந்த ஞானம் அவர்களுக்கு இருந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು சுவாமி விவேகானந்த அவர்களை குறித்து. ಸ್ವಾಮಿ ವಿವೇಕಾನಂದನ அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, if you want mukti,
ನಿಮಗೆ ಮುಕ್ತಿ அவங்க ಬೇಕಾದರೆ அவங்க லாங்குவேஜ்ல பேசுவாங்க. if you want முக்தி அப்படினு சொன்னா salvation. ನಿಮಗೆ ಮುಕ್ತಿ if ಬೇಕಾದರೆ you want salvation ನಿಮಗೆ ಮುಕ್ತಿ ಬೇಕಾದರೆ follow Jesus அப்படினு சொல்றாரு. ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ. யாரு? விவேகானந்தா சொல்றாரு. ಯಾರು ವಿವೇಕಾನಂದರು அந்த ಹೇಳ್ತಾರೆ? மனிதர் சொல்றாரு. ಆ ಮನುಷ್ಯರು the ಹೇಳ್ತಾರೆ name of the Jesus Christ is in top most priority than any அந்த கடவுளை விட இயேசு கிறிஸ்துவின் பெயர் முதன்மையானதா இருக்கிறது. ನೀವು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು தெரிந்து கொண்டாரா எனக்கு ಅವರಿಗೆ தெரியல. ಅವರೇ ಮಾರ್ಗ ಅಂತ ಗೊತ್ತು, ஆனா ತಿಳಿದುಕೊಂಡಾರೆ கடவுளில் ಅಂತ முதன்மையானவர் என்பதை அவர் ದೇವರು தெரிந்திருக்கிறார். ತಾರೆ. பரலோகம் ಪರಲೋಕವು பரலோக ராஜ்யம் ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು அவங்க கண்ணுக்கு மேலேயே தான் இருக்குது. இந்த குலம் அதை பார்ப்பதில்லைன்னு சொல்றாரு. ಅನೇಕ ಮನುಷ್ಯ ಕುಳು ಅದನ್ನು என்ன ನೋಡುವುದಿಲ್ಲ. சொல்ல வர? ಏನ್ ಹೇಳುತ್ತೇನೆ, பரலோகம் என்கிற ತನ್ನಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. 10 பேர்ல இயேசு ஒருத்தர் 10 ಜನರಲ್ಲಿ ಯೇಸು ಅವರ ಒಬ್ಬರು. பக்கத்துல வந்துட்டாங்க. ಅಷ್ಟು ಹತ್ತಿರ அவர்களே பரலோகத்திற்குரியவர்களாய் ಯೇಸುವೇ மாற முடியும். ಮಾರ್ಗ ಎನ್ನು ಅವರೇ ಪರಲೋಕಕ್ಕೆ ஹalleluya. ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. அப்ப 10 பேர்ல ஒருத்தர் இயேசு பக்கத்துல வந்துட்டாங்க. 10 ಜನರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಯೇಸು ಅಂತ பக்கத்துல ಅನ್ನಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பார்த்தலாமா? ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. பக்கத்துல வந்துட்டாங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಮಾರ್ಗ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. சில நாட்களுக்கு முன்பாக ಕೆಲವು ದಿನಗಳಿಗೆ ಹಿಂದೆ மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் ಅವರು ಒಂದು உங்களுக்கு interview யாரையாவது பார்க்க ಪ್ರಶ್ನಿಸಿದರು. விரும்பணுமா? ನಿಮಗೆ ಯಾರನ್ನು ನೋಡಲು ಇಷ್ಟ? உலகத்துல முக்கியமான நபர் மாதிரி பார்க்காதீங்க. ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರೋರ್ ತರ ನೋಡಬೇಡಿ. அவரை கேக்குறாங்க கேள்வி. ಅವರನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ ಪ್ರಶ್ನೆ. உங்களை யாரு தெரிஞ்ச மாதிரி சொல்ற ப்ரெடிக்ஷன்னா ஒரு கூற்று இருக்கிறது. ஒரு அப்படியே ஒருவேளை வராருன்னு சொன்னா ಒಂದು ವೇಳೆ ಆತನು ತಿರುಗ ಬರುತ್ತಾನೆ ಎಂದರೆ நான் அவரை மீட் பண்ணணும்னு சொல்றேன். ನಾನು ಅವರನ್ನು ಮೀಟ್ ಮಾಡಬೇಕು. இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. ಮಾರ್ಗದರ್ಶಿಯಾಗಿರಬಹುದು. பக்கத்துல வந்துட்டாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. என்னங்க? ಏನು? பக்கத்துல தான் இருக்கிறாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா அவர்தான் வழின்னு தெரியல. ಆದ್ರೆ ಅವರೇ ಮಾರ್ಗ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் மாத்திரம் தான் வழின்னு தெரியல. ಆತನೇ ಮಾರ್ಗ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ಮರ್ಯಾದೆಗೋಸ್ಕರ ಆ ಮಾತನ್ನು ಯೂಸ್ அப்ப அவர் சொல்றாரு, ಹಾಗಾದ್ರೆ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இயேசுவை நான் பார்த்தேன்னு சொன்னா ಯೇಸುವನ್ನು ನಾನು ನೋಡಿದರೆ அவர் கால ಆತನ ಪಾದವನ್ನು என் கையை வெட்டி ரத்தத்தை கொடுக்க மாட்டேன். ನನ್ನ ಕೈಯನ್ನು ಕತ್ತರಿಸಿ ರಕ್ತವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. என் காலை வெட்டி ரத்தத்தை கொடுக்க ನನ್ನ மாட்டேன். ಕಾಲನ್ನು ಕತ್ತರಿಸಿ ರಕ್ತವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. என் இருதயத்தை கட் பண்ணி ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಕಟ್ ಮಾಡಿ அவர் காலை கழுவ அப்படின்றாரு. ಆತನ ಪಾದವನ್ನು ತೊಳೆಯುವೆನು ಅಂತ எவ்வளவு ಹೇಳಿದ್ದಾರೆ. பெரிய விஷயம். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಷಯ ನೋಡಿ. பக்கத்துல வந்துட்டாங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆனா இயேசுதான் வழின்னு சொல்லி அவர் ಆದ್ರೆ ಯೇಸುವೇ ಮಾರ್ಗ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. கடைசியில் அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தாரான்னு தெரியல. ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு நீங்களும் நானும் I am the way என்று சொன்னாரே. ಇವತ್ತು ನೀವು ನಾನು ನಾನೇ ಮಾರ್ಗ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾನೆ. Believe his words. அவருடைய கிரியையை நம்புங்கள். ಆತನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ನಂಬಿರಿ. அவர் மரித்தார் என்பதை நம்புங்கள். ಆತನು ಮರಣ ಹೊಂದಿದನು ಎಂದು ನಂಬಿರಿ. அவர் எனக்காக வழியாய் இருப்பதற்காக மரித்தார், மரணத்தை அடைந்தார் என்பதை நம்புங்கள். ನನಗೋಸ್ಕರ ಮಾರ್ಗವಾಗಿರಲು அதுவே எனக்கு பரலோகத்தை கொண்டு போகும். ಅದು ನಮಗೆ ಪರಲೋಕ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತದೆ. நித்தியத்திற்குரியவர்களாய் என்னையும் உங்களையும் வழி ಅದು நடத்தும். ನಮ್ಮ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯಲಿದೆ. எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ He has done his works everything on the cross. ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮಾಡಿ அவர் ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. நமக்காக சிலுவையில் மரித்ததினால், ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ அவர் நமக்காக ಮಾಡಿದ್ದರಿಂದ, ரத்தம் ಆತನು சிந்தினதினால், ನಮಗೋಸ್ಕರ ಜೀವನ அவர் நமக்காக பாடுகளை பட்டதினால், ಆತನು ನಮಗೋಸ್ಕರ அவர் நமக்காக துக்கங்களை சுமந்ததினால், ಶಿಲುಬೆ அவர் எனக்காக எல்லா கிரியைகளையும் செய்ததனாலதான் ಆತನು ಎಲ್ಲಾ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಿದರಿಂದ அவர் வழியாயிருக்கிறார். ಆತನೇ ಮಾರ್ಗವಾಗಿದ್ದಾನೆ. அவர் ஒரு வழி அல்ல, ಅವರು ಒಂದು ಮಾರ್ಗ, அவரே ஒரே வழி. ಆತನೇ ಮಾರ್ಗ. அந்த வழியை நான் நம்பும் போதுதான் ಆ ಮಾರ್ಗವನ್ನು ನಾನು ನಂಬುವಾಗ அவருக்குள் நான் பரலோகத்தில் ಆತನಲ್ಲಿ ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿದ್ದೇನೆ. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை யார் மேல விழுந்தது? ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡುವ ಆಜ್ಞೆ ಆ ಕಾರ್ಯಗಳು ಯಾರ ಮೇಲೆ நான் ಬಿತ್ತು? பண்ண தப்புக்கு, நான் பண்ண பாவத்திற்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை சரி பண்ற விஷயம் யார் மேல? ನಾನ್ ಮಾಡಿದ ತಪ್ಪಿಗೆ ನಾನ್ ಮಾಡಿದ ಕಾರ್ಯವು ವೇದ ಎಲ್ಲಾ என்ன ಕಾರ್ಯಗಳಿಗೂ சொல்றது? ಯಾರ ಮೇಲೆ என் மேல விழுந்துச்சு சொல்றா? ಬಿದ್ದಿತ್ತು, ಯಾರ ಮೇಲೆ இல்ல ಬಿದ್ದಿತ್ತು? இல்ல நான் செலவு பண்ணணும்னு சொல்லிச்சா? ನಾನು ಎಲ್ಲ நான் கிரியை ಕಾರ್ಯಗಳನ್ನು பண்ணணும்னு ಮಾಡಬೇಕು சொல்லிச்சா? ಅಂತ ಹೇಳಿದ. ನಾನು நீ ಕ್ರಿಯೆ அதை ಮಾಡಬೇಕು பண்ணு, அதை ಅಂತ பண்ணு, ಹೇಳಿದ. இதை பண்ணு, இந்த மலைக்கு போ, அந்த மடத்துக்கு போ, அந்த கோபுரத்துக்கு போ, இங்க வந்து அதை செய்ய அப்படின்னு சொல்லிச்சா? நான் எனக்கு முடிய கொடு, எனக்கு தாடியை கொடுன்னு சொல்லிச்சா? ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು, ನಾನು ಅಲ್ಲಿ ಮುಡಿ ಕೊಡಬೇಕು, ಎಂತ ನಾನು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಇಲ್ಲಿ செய்ய வேண்டாம். ಈ ಬೆಟ್ಟ ಹತ್ತಬೇಕು, ಆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿತಾ. எனக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை ನನಗೆ ನಿಮಗೆ தண்டனை சமாಧಾನ ಕೊಡುವ அவர் மேல் விழுந்தது. ಮೇಲೆ ಬಿತ್ತು. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ಆತನ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. இப்ப சொல்லுவீங்களா? he is the way. ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ ಆತನೇ he ಮಾರ್ಗ, is the way. ಆತನೇ ಒಂದೇ ಮಾರ್ಗ, அவரே வழியாயிருக்கிறார். ಆತನ ಒಬ್ಬನೇ ಮಾರ್ಗ. கூடவே இருந்தாங்க ಶಿಷ್ಯರು. ಜೊತೆಲೇ ಇದ್ದರು ಶಿಷ್ಯರು. சரி, நிறைய பேர் ಅದನ್ನು ಅವರು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. நிறைய பேர் அவரை புரிஞ்சுக்கல. ಅದನ್ನು ಅನೇಕರು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಶಿಷ್ಯர்கள் எல்லாம் கூடவே இருக்கிறாங்க. ಶಿಷ್ಯರು ಕೂಡಲೇ இந்த வார்த்தையை கடைசி மணி துளிகள்ல சொல்றாரு.
ಇದನ್ನು ಆತನ இன்னும் கொஞ்ச நாள்ல அவரை அடிக்க போறாங்க. அப்ப சொல்றாரு லார்ட் சப்பர் டேபிள்ல உட்கார்ந்துட்டு ಕ್ಷಣಮಾತ್ರದಲ್ಲಿ ಆತನು ಶಿಲುಬೆ ಹೊರೆಯುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮುನ್ನ ಹೇಳುತ್ತಾನೆ. அது அங்க டேபிள் இருந்ததா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ಅದೆಲ್ಲ ನಮಗೆ ಇರ್ತಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா கடைசி அவர் பந்தியா இருக்கார். லாஸ்ட்ல ஒரு ಕೊನೆಯದಾಗಿ ಆತನು அப்ப சொல்றாரு ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சீஷர்களோடு நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. ಶಿಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நீங்க இத பண்ணுங்க, என் கூடவே இருங்க. ನೀವು ಮಾತನಾಡುತ್ತಿರುವಾಗ ನೀವು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ கொஞ்ச நாள்ல நான் போக போறேன், உங்க கூட நான் இருக்க மாட்டேன். ನಾನು ಹೋಗಲಿದ್ದೇನೆ, ಇರಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. நம்ம விட்டு போனோம்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் பாருங்க. கூட ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವರಾಗಿದ್ದಾರೆ ಅನೇಕರು நம்ம நிறைய சமயத்துல கூடவே இருப்போம், ಅನೇಕ ಬಾರಿ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. விட்டு பிரிஞ்சு போறோம்னா நிறைய பேச ஆரம்பிச்சிருவோம். ಬಿಟ್ಟು ಹಗಲುತ್ತಾರೆ ಅಂದರೆ ತುಂಬಾ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப சொல்றாரு இந்த வார்த்தை. ಹಾಗಾಗಿ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. 6வது ವಚನದ சொல்றார், ನಾನೇ ವழியும் ಸತ್ಯಂ ಜೀವನமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನಾನೇ ಮಾರ್ಗವು ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. 8வது ವಚನத்துல பிலிப்பு கேக்குறாரு. 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ಪಿಯರು ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன கேக்குறாரு? ಏನು ಕೇಳುತ್ತಾರೆ? யோவான் 14:8 கேக்குறாரு. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் சொல்றாரு. ಫಿಲಿಪ್ಪನು, ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು, ನಮಗಷ್ಟೇ ಸಾಕು ಎಂದನು. கூட தானே இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி தோமா கேள்வி கேட்கிறாரு. 5வது வசனத்துல அவரை நோக்கி, ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்க எப்படி அறிவோம்? கூடவே இருந்தாங்க, ಜೊತೆಲೇ ಇದ್ದರು, ಆದರೆ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದರು. போகிற இடத்தை அறியோமே, அப்புறம் எப்படி எங்களுக்கு வழி தெரியும்? ಯಾಕೆ ಆತನ அந்த கேள்விக்கு ஆண்டவர் நானே வழின்னு சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ ನಾನೇ ಮಾರ್ಗ. பிலிப்புவும் கேக்குறாரு. ಫಿಲಿಪ್ಪಿಯನು ಕೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவர் ஒரு மாதிரி அங்கலாய்ப்போட சொல்றாரு பாருங்க. ದೇವರು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು பதில் சொல்றாரு. ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಉತ್ತರ ಹೇಳುತ್ತಾರೆ. 9வது வசனத்துல அதற்கு இயேசு, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, ಫಿಲಿಪ್ಪನೇ, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் ಇಷ್ಟು ಕಾಲ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು நீங்க என்ன அறியவில்லையா? ನೀವು ನನ್ನನ್ನು ಅರಿತಿಲ್ಲವೇ? அந்த டோன் எப்படி இருந்திருக்கும்? என்னவோ செஞ்சனேப்பா, உங்களுக்கு தெரியலையா, புரியலையா? ಇಷ್ಟು ದಿವಸ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದೆ, ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಇದ್ದನಲ್ಲ, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ಯಾಕೆ ನೀವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ನನ್ನನ್ನು ಕಂಡಿದವನು ತಂದೆಯನ್ನು ಕಂಡಿದವನಲ್ಲವೇ? அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? ಹಾಗಿದ್ದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು ಅಂತ ಹೇಗೆ ಕೇಳಬಹುದು? ஒரு வருத்தத்தோட அவர் சொல்லிருக்கலாம். ಆತನು ಮನ ಕಷ್ಟದಿಂದ சொல்றாரு, ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் பிதாவிலும் ನಾನು ತಂದೆಯಲ್ಲಿ, பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறாயா? ತಂದೆ ನನ್ನಲ್ಲಿ ಎಂದು ನೀನು ವಿಶ್ವಾಸಗೊಂಡಿದ್ದೀಯೆ? கேள்வி கேட்கிறாரு. ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಾನೆ. நான் உங்களுடனே சொல்லுகிற இந்த வசனங்களை என் சுயமாய் பேசவில்லையே, ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳುತ್ತಿರುವ ಕಾರ್ಯ ನನ್ನ ಸ್ವಂತದಿಂದ ಹೇಳಲಿಲ್ಲ. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரೇ இந்த கிரியைகளை செய்து வருகிறாரே. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ವಾಸವಾಗಿರುವ ತಂದೆಯೇ ಹೇಳುತ್ತಾನೆ, இவ்வளவு பார்த்தப்பா, ಇவ்வளவு ಕಾರ್ಯங்களை செஞ்சனே, கண்களை திறந்தேனே, ಮಾಡಿದನಲ್ಲ, ನೀವು ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದೇನಲ್ಲ. அப்புறம் இத கவனிங்க, 14வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 14ನೇ ವಚನ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. 11வது வசனம், ಅದನ್ನು 11ನೇ, நான் பிதாவிலும் ನಾನು ತಂದೆಯಲ್ಲಿ, பிதா என்னிலும் இருக்கிறதை ತಂದೆ ನನ್ನಲ್ಲಿಯೂ நம்புங்கன்னு சொல்றாரு. ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்க. ನಾನು ತಂದೆಯಲ್ಲೂ ಮತ್ತೆ ತಂದೆ ನನ್ನಲ್ಲಿಯೂ ಎಂದು ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ. இவ்வளவு நேரம் கூடவே இருந்த, ಇಷ್ಟು ಸಮಯ ನಿಮ್ಮ ನಂಬಲಿಲ್ಲವೇ? எனக்குள்ள பிதா இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன் ಅಂತ ನೀವು ನಂಬಲಿಲ್ಲವೇ? நம்புங்க அப்படின்றாரு. ನಂಬಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அங்கலாய்ப்போடு சொல்லுகிறார். ಅದನ್ನು ನಾನು ಬಹಳ ಕಷ್ಟದಿಂದ ಹೇಳುತ್ತೇನೆ. அதை சொல்லிட்டு இந்த வார்த்தையை கவனிங்க. ಅದನ್ನು ಹೇಳಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. நான் பிதாவில் இருக்கிறத நம்புங்க. அப்படி இல்லாவிட்டாலும், ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಬಳಿ ಇರುವುದನ್ನು ನಂಬಿರಿ. சரி, அப்படி நம்பலனாலும், ಆ ರೀತಿ ನಂಬದೇ ಇದ್ದರು, என் கிரியைகளின் நிமித்தம் நீங்க நம்புங்க. ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರ ನೀವು ನಂಬಿರಿ. என் கிரியைகளை, believe his works, ಆತನ கிரியைகளின் நிமித்தமாவது நம்புங்கப்பா. ಆತನ ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳ ಮಾತ್ರ நான் உங்களோடு நான் நடந்து வந்தேனே, ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ உங்களோடு இத்தனை நாட்கள் வாழ்ந்து வந்தேனே, ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇಷ್ಟು ದಿನ ಬಾಳಿದ್ದೇನೆ, அற்புதங்களை செய்தேனே, ಅದ್ಭುತಗಳನ್ನು அடையாளங்களை செய்தேனே, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು கண்களை திறந்தேனே, ಅನೇಕ முடவர்களை எழுப்பினேனே, ಅನೇಕ கை சோம்பினவர்களை விடுதலையாக்கினேனே, ಅನೇಕರನ್ನು ಸ್ವಸ್ಥ மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினேனே, குஷ்ಠரோಗಿகளை குணப்படுத்தினேனே, ಕುಷ್ಠರೋಗಿಯನ್ನು பிசாசுகளை துரத்தினேனே, ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸಿದೆನು. நான் பிதாவில் இருக்கிறதை நீங்க நம்பலனாலும், ನಾನು ತಂದೆಯೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದೇನೆ ಅಂತ ನಂಬಿದರೆ ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೀವು ನಂಬಿರಿ. எவ்வளவு அங்கலாய்ப்பு, ಎಷ್ಟು ಕಷ್ಟ ನೋಡಿ ದೇವರಿಗೆ, எவ்வளவு அங்கலாய்ப்பு, ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, எப்படி சொல்லிருப்பாருங்க, ಯಾವ ರೀತಿ ಹೇಳಿರಬಹುದು. இப்ப நம்பலனாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது நம்புங்கள். ನನ್ನ ಕ್ರಿಯೆ ಮುಖಾಂತರ ನೀವು ನಂಬಿರಿ. Believe his works, ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಂಬಿರಿ, ಆತನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ನಂಬಿರಿ. எனக்கும் உங்களுக்கும்
ನನಗೂ ನಿಮಗೆ நடுவுல இருந்த திரைச்சீலையை ಆತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದು அவர் சிலுவையின் மரணத்தினால் அந்த திரைச்சீலையை கிழித்து விட்டார். ಅದು ನನ್ನ ನಿಮ್ಮ ನಡುವೆ ಇದ್ದಂತ ಆ உங்களுக்கு ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು நான் உங்களுக்கு ಶಿಲುಬೆಯ ವಿವರಿக்கிறேன். ಕಾರ್ಯದಿಂದ ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಹರಿದು ಹಾಕಿದ್ದಾನೆ. மத்தேயு 27:51 ಮತ್ತೆ 27:51 அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ಆಗ ದೇವಾಲಯದ ತೆರೆಯು ಮೇಲಿನಿಂದ ಕೆಳಗೆ இரண்டாக கிழிந்தது. ಭಾಗವಾಯಿತು. பூமியும் அதிர்ந்தது. ಭೂಮಿಯು ಕಂಪಿಸಿತು. கன்மலைகளும் பிளந்தது. ಮತ್ತು ಬಂಡೆಗಳು ಸೀಳಿದವು. கல்லறைகளும் திறந்தது. ಸಮಾಧಿಗಳು ತೆರೆದವು. நித்திரை அடைந்த ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಾನ್களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. ನಿದ್ರೆ ಹೊಂದಿದ ಅನೇಕ ಭಕ್ತರು ದೇಹಗಳು ಎದ್ದವು. உங்களுக்கு விவரிக்கிறேன். ನಿಮಗೆ ನಾನು ವಿವರಿಸುತ್ತೇನೆ. அந்த நாட்களிலே ಆ முன் நாட்களிலே ಯೇಸು ಬರುವ ಮುನ್ನ ஆசாரியர்கள் இருந்தார்கள். ಆಚಾರ್ಯರು ಇದ್ದರು. ஹை பிரீஸ்ட்ஸ் இருந்தாங்க. பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க. ಉಪದೇಶಿಗಳು அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದರೆ அவங்க மாத்திரம்தான் ಅವರು ಮಾತ್ರವೇ தேவ பெட்டி அல்ல தேவ பிரசன்னம் இருக்கிற இடம் வந்து ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇರುವ அந்த ಜಾಗಕ್ಕೆ சர்ச் வந்து மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கும். எனக்கு ಆ ಸಭೆಯು ಮೂರು ಭಾಗವಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஒரு இடத்துல ஜனங்க இருப்பாங்க. ಒಂದು ಕಡೆ ಜನ ஹோலி ಇರುತ್ತಾರೆ. பிளேஸ் அண்ட் மோஸ்ட் ஹோலி பிளேஸ்னு இருக்கும். ಹೋಲಿ ಪ್ಲೇಸ್ சொல்லு ಮೋಸ್ಟ್ ಹೋಲಿ ಪ್ಲೇಸ್ ಮೂರು ಭಾಗವಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಂ, ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ, ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಂ, ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ ಅಂತ ಇರುತ್ತದೆ. வருஷத்துக்கு ஒரு முறை ವರ್ಷಕ್ಕೆ இந்த ஆசாரியர்கள் மாத்திரம்தான் ಈ ಉಪದೇಶಿಗಳು ಮಾತ್ರವೇ ஆசாரியருக்கு என்ன சொல்லுவாங்க உபதேசம் ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ಈ ಉಪದೇಶರು ಮಾತ್ರವೇ ಜನங்களுடைய பாவ மன்னிப்புக்காக ಜನರ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗಾಗಿ போய் ದೇವರ ಬಳಿ ಹೋಗಿ பலி செலுத்துவாங்க. ಬಲಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அவர்கள் போய் அந்த ஆட்டு ரத்தத்தை எடுத்துக்கொண்டோ அல்லது மாட்டு ಅವರು ரத்தத்தை ಅಲ್ಲಿ எடுத்துக்கொண்டோ ಕುರಿಯ ರಕ್ತವೋ பரிசுத்தத்தோடு அவங்க போணும். ಅಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು அவங்களுக்கு மாத்திரம்தான் அனுமதி இருந்தது. ಅವರೊಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಅನುಮತಿ அவங்க போகும்போது ಆ ರೀತಿ ಹೋಗುವಾಗ இடுப்புல கயிற்று கட்டி ಅನುப்புவாங்க. ಸೊಂಟದಲ್ಲಿ ಹಗ್ಗವನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಬೆಲ್ಲ ಕಟ್ಟಿ ಅನುப்புவாங்க. ಒಂದು ಗಂಟೆಗಳನ್ನು உள்ள போன பிறகு அவர் பரிசுத்தம் இல்லாதவராய் இருந்தா ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇಲ್ಲವಾದರೆ அவர் அங்கே ಮರಿತು போய்விடுவார். ಅಲ್ಲಿ ಅವರು ಮರಣ ಹೊಂದುವರು. அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் அவ்வளவு பலமா இருந்தது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇತ್ತು. அப்படி சத்தம் வரல. ಆ ರೀತಿ ಯಾವ ಶಬ್ದವೂ ரொம்ப நேரம் ஆச்சு வரலன்னு சொன்னா ತುಂಬಾ ಹೊತ್ತಾಯ್ತು அந்த ಕೈயை வச்சு இழுத்துடுவாங்க வெளியே. ಹಗ್ಗವನ್ನು ಇಟ್ಟು ಎಳೆಯುತ್ತಿದ್ದರು. பரிசுத்தம் இல்லாத போனா ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲದೆ ಹೋದರೆ ಮರಿತು ಬಿಡುவார்கள். ಮರಣ ಹೊಂದುವರು. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு கீழ்ப்படிதலை ಕಾರ್ಯಗಳು ಇತ್ತು. ஒரு கீழ்ப்படிதலை அந்த நாட்களில் ஆண்டவர் ಆ அனுபவித்திருந்தார். ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದರು. அப்படி பரிசுத்த ஸ்தலத்திற்கு மகா பிரதான ஆசாரியர்கள் மட்டும் போகணும் இல்ல. ಆ ರೀತಿಯಾದ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಆ ಉಪದೇಶಿಗಳು ಮಾತ್ರ ಹೋಗಲಿರಬೇಕಿತ್ತು. அந்த சுவரை அந்த திரைச்சீலையை ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು அந்த திரைச்சீலை அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டுருப்பாங்க. பெருசா கர்டைன் போட்டுருப்பாங்க. ಒಂದು ದೊಡ್ಡ அந்த கர்டைன் தான் மேலிருந்து கீழ் வரைக்கும் அப்படியே கிழிந்தது என்று போட்டிருக்கிறது. ಅದು ಎರಡಾಗಿ ಅದು ಭಾಗವಾಯಿತು ಅಂತ ಹೇಳಿದರು. ಏನ್ தெரியுமா? ಯಾಕೆಂದರೆ ಗೊತ್ತಾ? வெறும் பிரீஸ்ட் மாத்திரம் போக முடியாது. இனிமேல் ಅಲ್ಲಿ ಉಪದೇಶಿಗಳು நம்ம எல்லாரும் டைரக்டா பிதா கிட்ட போலாம். கரங்களை தட்டலாமா? ತಂದೆಯ ಬಳಿ ಹೋಗಬಹುದು. அந்த திரைச்சீலையை அப்படியே கிழித்து விட்டார். அந்த திரைச்சீலையை அப்படியே ಸಾರಿ அந்த திரைச்சீலையை அப்படியே கிழித்து விட்டார். ಭಾಗವಾಗಿದ್ದ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಹರಿದು ಬಿಟ್ಟರು. ಕರೆಕ್ಟ್ ತಾನೇ? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ಲವೇ? என் கிரியை கிழிச்சதாத ನನ್ನ ಕ್ರಿಯೆ அவர் கிழித்து விட்டார். ಆತನ ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರ ಅದನ್ನು ಹರಿದರು. எப்பொழுது அவர் சிலுவை மரணத்தை அடைந்தாரோ ಯಾವಾಗ ಆತನ ಶಿಲುಬೆಯ ಮರಣ ಹೊಂದಿದರೋ எனக்கும் பிதாவுக்கும் நடுவுல இருந்த அந்த திரைச்சலையை கிழித்தது. ಆಗ ಮರಣ ಹೊಂದಿ ಶಿಲುಬೆ ಮುಖಾಂತರ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಡೈರೆಕ್ಟ್ ಆಂಡವರ್கிட்ட போய் அப்பா கிட்ட வேண்டாம். ಈಗ ನಾನು ದೇವರ ಬಳಿ ನಾನೇ ಹೋಗಿ ದೇವರ ಬಳಿ ನಾನು ಹೋಗಬಹುದು. ಅದಕ್ಕೆ வழியா இருந்தது யாரு? ಅದಕ್ಕೆ ಮಾರ್ಗವಾಗಿದ್ದು ಯಾರು? இந்த இயேசு. ಈ ಯೇಸುವೆ. அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, I am the way. ನಾನೇ ಒಂದೇ ಮಾರ್ಗ. Believe his works. ಆತನ ಮಾರ್ಗವನ್ನು ನಂಬಿರಿ. சிலுவை மரணத்தை நம்புங்க. ಆ ಶಿಲುಬೆಯ ಮರಣವನ್ನು ನಂಬಿರಿ. வேற எந்த வழியும் இல்ல. ಬೇರೆ ಯಾವ ಮಾರ್ಗವೂ ಇಲ್ಲ. வேற எந்த வழி நாம் செய்ய வேண்டியதில்ல. ಬೇರೆ ಯಾವ ಮಾರ್ಗವೂ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯತೆ ಇಲ್ಲ. எந்த மூட நம்பிக்கையும் நாம் செய்ய வேண்டியதில்லை. ಯಾವ ಮೂಢ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಲು ಅಗತ್ಯವಿಲ್ಲ. இரண்டாவதாக சொல்லுங்க பார்க்கலாம். ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿ, I am the truth.
ಒಂದೇ ಸತ್ಯ, I am the truth. ಒಂದೇ ಸತ್ಯ. Believe his word. ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿರಿ. I am the truth. ಒಂದೇ ಸತ್ಯ. யார் சொல்றது? ಯಾರು ಹೇಳುವುದು? இந்த இயேசு. ಈ ಯೇಸು. அவருடைய வார்த்தையை நம்புங்க. ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿರಿ. சத்தியத்திற்கு ஆதாரம் அவர்தான். ಸತ್ಯಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರೋರು Jesus ಆತನೇ. is the ultimate source of truth. ಯೇಸುವೆ ಒಂದೇ ಸತ್ಯಕ್ಕೆ இந்த உலகம் ಮಾರ್ಗವಾಗಿದ್ದಾನೆ. நிறைய உருட்டுகளை உருட்டி கொண்டிருக்கிறது. ಈ ಲೋಕವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ ತೋರಿಸಲಿದೆ, ಅನೇಕ ತೋರಿಸುತ್ತಿದೆ. ಸುಳ್ಳನ್ನು ತೋರಿಸುತ್ತಿದೆ, நிறைய பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ಅನೇಕ ಸುಳ್ಳುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದೆ, நிறைய உபதேசங்கள் சத்தியம் என்று பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ಅನೇಕ ಸುಳ್ಳಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೇಳುತ್ತಲೇ இந்த ಇದ್ದಾರೆ. உலகம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ಈ ಲೋಕವು ನಿಮ್ಮನ್ನು ಏಮಾರಿಸುತ್ತಿದೆ, அநேகரை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறது. ಅನೇಕರನ್ನು ಮೋಸ ಮಾಡುತ್ತಿದೆ. இந்த உலகத்துக்கிட்ட சத்தியம் இல்ல, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸತ್ಯ ಇಲ್ಲ, நீதி நியாயங்கள் இல்ல, ನೀತಿ ನ್ಯಾಯವೂ ಇಲ್ಲ, அநியாயமா சம்பாதிக்கிறாங்க, ಅನ್ಯಾಯವಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, அநியாயமா எல்லாத்தையும் செய்யறாங்க. ಅನ್ಯಾಯವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அங்க சத்தியத்தை எதிர்பார்க்க ಅಲ್ಲಿ முடியாது. ಸತ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நானே சத்தியமாயிருக்கிறேன். ನಾನೇ ಸತ್ಯವಾಗಿದ್ದೇನೆ. யாருங்க? ಯಾರು? நானே சத்தியமாயிருக்கிறேன். ನಾನೇ ಸತ್ಯವಾಗಿದ್ದೇನೆ. வேற எந்த சத்தியத்தை நம்பிக்கிட்டு போகாதீங்க. ಬೇರೆ ಯಾವ ಸತ್ಯವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಡಿ. ನೋಡಿ, போன வாரம் நான் பார்த்தேன், அவ்வளவு வேதனையா இருக்கு. ಕಳೆದ ವಾರ ನೋಡಿದೆ, ಅಷ್ಟು போன ನನಗೆ வாரம் ஒரு ಕಷ್ಟವಾಯಿತು. ಕಳೆದ ವಾರ ಒಂದು நியூஸ் இல்ல, ನೋಡಿ, ஒருத்தர் ஒரு கிறுக்கு வேற ஏதோ ஒரு தேவையில்லாத வேலையை பண்ணி வச்சிருக்கிறாப்புல. ಬೇರೆ ಯಾರೋ ಒಬ್ರು ಏನೋ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன பேசுறாரு? ಏನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? அவர் பாஸ்டரா, ಅವರು மேடையில நின்னுக்கிட்டு ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಂತು சினிமா பாட்டை பாடி, ಸಿನಿಮಾ ಹಾಡು ಹಾಡಿ, சினிமா பாட்டுல தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ಅವರು ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತಾರೆ. நம்புறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? உண்மையா நடந்துக்குது. ಇದು ನಿಜವಾಗಿ ನಡೆಯಿತು. சினிமா பாட்டுல தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ಸಿನಿಮಾದ ಹಾಡಲ್ಲಿ 6 மாசத்துல 6 ತಿಂಗಳಲ್ಲಿ சொர்க்கம் மதுவிலே, ಸ್ವರ್ಗ ಮದಿಲ್, சொர்க்கம் பரலோகம் குடியில, தண்ணியில, தண்ணி அடிக்கிற தண்ணியில, குவார்டர்ல, எண்ணெಯಲ್ಲಿ, சொர்க்கம் மதுவிலேன்னு சொல்லிடுப்பா, பரவாயில்ல. சொர்க்கம் மதுவிலேன் பாட்டை பாடி, மேடையில பாட்டை பாடி, ಒಂದು ಸಿನಿಮಾ ತಮಿಳ್ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ அங்க தீர்க்க தரிசனம் சொல்றாராம். ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ 6 ಹೇಳುತ್ತಾರೆ. மாசத்துல தீர்க்க தரிசனம் நிறைவேறலனா, 6 ತಿಂಗಳಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಪ್ರವಾದನೆ ನೆರವೇರಲಿಲ್ಲ ಅಂದರೆ சவால் வேற விடுறாரு. ಅದನ್ನು ಅವರು ಸವಾಲಾಗಿ அங்க இருக்கிற வணங்கா கழுத்துல ஜனங்கள, ಅಲ್ಲಿರುವ ಜನಗಳನ್ನು கையை தட்டிக்கிட்டு இருக்குதுங்க. ಅದು ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಇದೆ. போடு சத்தம் போடு, ಶಬ್ದ ಹಾಕು. பின்னாடி அவன் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். ಅವರು ಬಾರಿಸಲು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದರು. இங்க சத்தம் வந்தோன்னா இதுங்க கை தட்டுதுங்க. ಇಲ್ಲಿ ಶಬ್ದ ಬಂದಷ್ಟೇ ಇಲ್ಲಿ ಇರೋರು ಆಡುತ್ತಾರೆ. ಕಣ್ಣುಗಿನ್ನು தெரியலையா, ಕಣ್ಣುಗಿನ್ನು ಕಾಣುತ್ತಿಲ್ವಾ, ಕಿವಿ ಕೇಳುತ್ತಿಲ್ವಾ, ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. சரி, ஒருவேளை ಸರಿ, ಒಂದು ವೇಳೆ சொன்னது நடந்துடுச்சுன்னு வைங்க, ಅವರು ಹೇಳಿದ್ದು ನಡೆಯಿತು. சொல்றேன் ஒரு வேளை, ಹೇಳುತ್ತೇನೆ ಒಂದು ವೇಳೆ. அப்போ விசுவாசிங்க என்ன பண்ண சொல்ற? அப்புறம் ಆ ರೀತಿ ವಿಶ್ವಾಸಿ ಅನ್ನುವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? டெய்லி ஒரு பாட்டு கேட்க சொல்றியா? சினிமா பாட்டு ಡೈಲಿ ಒಂದು ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಕೇಳಿ, டெய்லி ஒரு பாட்டு, ಡೈಲಿ ಒಂದು ಹಾಡು. இந்த பாட்டுல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும், ಈ ಹಾಡಲ್ಲಿ ಈ ಪ್ರವಾದನೆ ನಡೆಯುತ್ತೆ, அந்த தீர்க்க தரிசனம் ಆ நிறைவேறும். ಹಾಡಲ್ಲಿ ಆ ಪ್ರವಾದನೆ ನಡೆಯುತ್ತದೆ. இப்பதான் நீங்க தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. ನೀವೆಲ್ಲರೂ டெய்லி ஒரு வாக்குத்தத்தம், ಡೈಲಿ ಒಂದು ವಾಗ್ದಾನ, மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ, வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ. இப்போ டெய்லி ஒரு பாட்டு, ಇವಾಗ ಡೈಲಿ ಒಂದು ಹಾಡು, மாசத்துக்கு ஒரு பாட்டு, ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಹಾಡು, வருஷத்துக்கு ஒரு பாட்டு, சினிமா பாட்டு கேட்டுக்குவீங்க. ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಹಾಡು, ಸಿನಿಮಾ இருக்கிற ಹಾಡು இளையராஜா ಕೇಳಿ. பாட்டு, நிறைய இளையராஜா பாட்டு இருக்குல்ல, ತುಂಬಾ ಅನೇಕ ಇಳಿಯರಾಜ ಹಾಡುಗಳಿದೆ, ரஹ்மான் பாட்டு இருக்குல்ல, ರೆಹಮಾನ್ ಹಾಡಿದೆ, அனிருத் பாட்டு இருக்குதுல்ல, ಅನಿರುದ್ಧ ಹಾಡುಗಳಿದೆ. கேட்டுக்குங்க. ಕೇಳಿ, கேட்டுக்குன்னு தீர்க்க தரிசனம் அதுல வாங்கி ಕೇಳಿ, ಅದರಿಂದ ನೀವು ಪ್ರವಾದನೆ ತಗೊಳ್ಳಿ. எங்க போறீங்க விசுவாசிங்களே? ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ கொஞ்சம் கூட ವಿಶ್ವಾಸಿಗಳೇ? வெக்கமா இல்லையா? ಸ್ವಲ್ಪನೂ ನಾಚಿಕೆ சினிமா ಇಲ್ಲವೇ? பாட்டு பாடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற தீர்க்க தரிசனம் சொல்றாப்லயே, ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ எழுந்து ಅವತ್ತು கேள்வி ಪ್ರವಾದನೆ கேட்க ಹೇಳ್ತಾರೆ. வக்கு இல்லையா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಪ್ರಶ್ನಿಸಲು ನಿಮಗೆ ಹಕ್ಕಿಲ್ಲವೇ? கிறிஸ்தவ தலைவர்கள் எங்க போனீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ಕ್ರೈಸ್ತ ಲೀಡರ್ಗಳು ಎಲ್ಲೋದ್ರು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. எங்க போனீங்க? கிறிஸ்தவ தலைவர்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ಯಾಕೆ ನೀವು ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಿಲ್ಲ? இந்த மாதிரி ஒரு சத்தியமில்லாத காரியங்களை சொல்லிட்டு இருக்காங்களே, ಸತ್ಯವಿಲ್ಲದ ಕಾರ್ಯವನ್ನು சத்தியமில்லாத உபதேசத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, ಸತ್ಯವಿಲ್ಲದ ಬೋಧನೆ அவங்களை கேள்வி கேட்டு ಅವರನ್ನು ಪ್ರಶ್ನಿಸಿ, டினாமினேஷன் மூலமா போய் அவங்களை கேள்வி கேட்டு அவங்களை கொஞ்சம் அடக்கணும். கொஞ்சம் ನೀವು ಹೋಗಿ ಅವರನ್ನು ಪ್ರಶ್ನಿಸಲು ಯಾಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ? உங்களுக்கு பயமா? ಯಾಕೆ ನಿಮಗೆ ಭಯವೇ? உங்களுக்கு ஆத்துமாக்கள் வராம போயிடுவாங்க ನಿಮಗೆ பயமா? ಆತ್ಮಗಳು ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ಭಯವೇ? உங்க யூடியூப் சேனல்
ஸ்ட்ரைக் வந்துரும் பயமா? ನಿಮಗೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸ್ಟ್ರೈಕ್ உங்க ಆಗುತ್ತದೆ ಅಂತ ಚರ್ಚ್ ಭಯವಾ? நடத்துறதுக்கு பிரச்சனை வந்துரும் ನಿಮ್ಮ பயமா? ಸಭೆ ನಡೆಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ ಅಂತ ಭಯವಾ? சத்திய தேவனை குறித்து தேவையில்லாத காரியங்களை ಸತ್ಯ செய்து கொண்டிருக்கிறாங்களே. ದೇವರನ್ನು ಕುರಿತು ಹೇಳದೆ ಬೇರೆ கேட்டா ಕಾರ್ಯಗಳನ್ನು இயேசுவின் ಮಾಡುತ್ತಾರೆ. பேரை சொல்றாங்களே. ಕೇಳಿದರೆ ಯೇಸು ಹೆಸರು ಹೇಳುತ್ತಾರೆ. சத்தியத்தை விட்டு அசத்தியத்தை சொல்லுகிறார்களே. சத்தியம் ಸತ್ಯವನ್ನು இல்லாததை ಬಿಟ್ಟು சொல்லுகிறார்களே. ಸತ್ಯ ಇಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. கேக்குறீங்களா? ಕೇಳುತ್ತೀರಾ? இதுப்பா ஏதோ பழைய பாட்டு ಯಾವ್ದೋ ಹಳೆ ಹಾಡು உங்களுக்கு சொல்றேன். ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஏதோ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒண்ணு எடுத்து ಯಾವುದೋ ಉದಾಹರಣೆಗೋಸ್ಕರ ತೆಗೆದು பார்ப்பா இந்த மாதிரி அந்த உலகத்தானே அப்படி பாடுறான். ಲೋಕದವನೇ ಆ ರೀತಿ நீ ಆಡಿದ್ದಾನೆ. ஏன்பா இப்படி இருக்கு? ஏதோ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வார்த்தை ಯಾವುದೋ ಒಂದು சொல்றாங்க. ಉದಾಹರಣೆಗೆ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ, சொல்லிக்கிட்டு போலாம். ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು நீ மேடையில நின்னுக்கிட்டு ನೀವು ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ இல்ல நீ ನಿಂತುಕೊಂಡು நடத்துற மீட்டிங்ல நின்னுக்கிட்டு ನೀವು ನಡೆಸುವ ಮೀಟಿಂಗ್ இங்க ಅಲ್ಲಿ போய் நீ ನಿಂತುಕೊಂಡು சொர்க்கம் மதுவிலே பாட்டையே போட்டு ನೀವು ಇಲ್ಲಿ ಹಾಡನ್ನೇ ಹಾಕಿ டான்ஸே ஆடி ಡ್ಯಾನ್ಸ್ ಅನ್ನೇ ಹಾಡಿ பொதுவாக என் மனசு தங்கன்னு சொல்லி பாட்டையே பாடி டான்ஸே ஆடி ಆ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ அந்த வார்த்தை சொல்லுமா, அந்த வார்த்தை பாட்டே பாடி ಆ ಮಾತುಗಳನ್ನೇ நீ ಹಾಡಾಗಿ ಹಾಡಿ ஆராதனை பண்ற நேரத்துல கண்ணான கண்ணேன்னு பாட்டை பாடி ஆராதனை ನೀವು பண்ணி ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಕಣ್ಣಾನ ಕಣ್ಣೆ ಅಂತ ಹಾಕಿ இந்த சத்திய உபதேசத்தை எங்க கொண்டு போய்கிட்டு ಈ இருக்கீங்க? ಸತ್ಯ ಉಪದೇಶವನ್ನು ಎಲ್ಲಿ ಕೊಂಡೊಯ್ತಿದ್ದೀರಿ? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இயேசுன்னு தான் பேர் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ಯೇಸು ಅಂತ ಹೆಸರಿಟ್ಟು ತಿರುಗುತ್ತಿದ್ದಾರೆ. உருட்டிக்கிட்டு இருக்காங்க, ಅಲ್ಲಿ ಸುಮ್ನೆ ಹಾಗೆ ಹೀಗೆ பொய் ಓಡುತ್ತಿದ್ದಾರೆ, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருந்தா ಸುಳ್ಳು ಹೇಳಿ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கை ಸ್ವಲ್ಪ ಕೂಡ தட்டிட்டு ನಾಚಿಕೆ ಇಲ್ಲದೆ ಕೈಯನ್ನು ತಟ್ಟುವರಾಗಿದ್ದಾರೆ. கேள்வி கேட்கணும் அவங்களெல்லாம், ಪ್ರಶ್ನಿಸಬೇಕು ಅವ್ರಿಗಲ್ಲ, இல்லன்னா இன்னும் ஆட ஆரம்பிச்சு, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಇನ್ನೂ ಆಡುತ್ತಾರೆ, உபதேசம் வேற எங்கேயாவது போக ஆரம்பிச்சு. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಬೇರೆಲ್ಲೋ ಹೋಗುತ್ತದೆ. ஆண்டவர் அறியாதவர்கள் அங்க போய் உட்கார்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ದೇವರನ್ನು ತಿಳಿದೇವರು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು அதுவும் ಏನಾಗುತ್ತದೆ? இதுவும் ஒண்ணுதான். ಅದು ಇದು ಎಲ್ಲ ಒಂದೇ, எல்லா கடவுளும் ஒண்ணுதான், ಎಲ್ಲ ದೇವರು ಒಂದೇ, எல்லா பாட்டும் ஒண்ணுதான். ಎಲ್ಲ ಹಾಡು ಒಂದೇ. போக மாட்டாங்களா? ಅವ್ರಿಗೆ ಅನ್ನಿಸುವಲ್ಲ. சத்தியத்தை சொல்லாம இந்த மாதிரி பண்ண என்னப்பா அர்த்தம்? அது ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿದರೆ ಈ ರೀತಿ ಮಾಡಿದರೆ ಏನದು? கோவத்துல மரியாதை இல்லாம ஏதாவது வந்ததுன்னா மன்னிச்சிருங்க. ಕೋಪದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಬಂದಿದ್ದರೆ ಕ್ಷಮಿಸಿ. ஆனா அங்கலாய் போடு நான் சொல்றேன், ಅದನ್ನು ನಾವು தயவு செய்து ದಯವಿಟ್ಟು சத்திய தேவன் ಸತ್ಯ ದೇವರು சத்திய வார்த்தை சத்தியமாய் போதியுங்க. ಸತ್ಯ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಸತ್ಯವಾಗಿ ನೀವು ಬೋಧನೆ உங்களுக்கு ಮಾಡಿ. ஆட்கள் வரணும், விசுவாசிகள் ನಿಮಗೆ வரணும், ಜನರು ಬರಬೇಕು, ವಿಶ್ವಾಸಿಗಳು காணிக்கை ಬರಬೇಕು, வரணும், தசம பாகம் வரணும், ನಿಮಗೆ ದಶಮ ಭಾಗ அந்த ಬರಬೇಕು, வாலிபம் ಕಾಣಿಕೆ வரணும், இந்த ಬರಬೇಕು, வாலிபம் வரணும், ಆ ಯುವಕರು ಬರಬೇಕು, ಈ ಯುವಕರು சினிமாக்காரனும் ಬರಬೇಕು, சர்ச்சுக்கு வரணும். ಸಿನಿಮಾದವರು ಚರ್ಚಿಗೆ ಬರಬೇಕು. அதுக்கு நான் என்ன வேணாலும் மசாலாவை ಅದಕ್ಕೆ யூஸ் ನಾನು பண்ணுவேன். ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡುತ್ತೇನೆ. அதுக்கு இந்த சத்திய தேவன் இடம் கொடுக்க ಅದಕ್ಕೆ ಈ ಸತ್ಯ ದೇವರು ಜಾಗ ಕೊಡುವುದಿಲ್ಲ. சொல்லமா, I am the truth. ಹೇಳುತ್ತೀರಾ, ನಾನೇ ಸತ್ಯ. He is the ultimate source of truth. ಆತನೇ ಒಂದೇ ಸತ್ಯವಾಗಿದ್ದಾನೆ, வேற எங்கேயும் சோர்ஸை தேட போவாத. ಬೇರೆ ಎಲ್ಲೂ ನೀವು ಹೋಗಿ ಹುಡುಕಬೇಡಿ. நான் பிரசங்கம் பண்றேன்னா ನಾನು ಇಲ್ಲಿಂದ ಬೋಧಿಸುತ್ತೇನೆ இது ಎಂದರೆ சரியான சத்தியமா? ಇದು ಸರಿಯಾದ ಬೋಧನೆಯೇ? வீட்டுக்கு போய் உட்கார்ந்து தேடுங்க. ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಹುಡುಕಿ. ஒரு டேப்லெட் வாங்குறீங்க, ಒಂದು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ತಗೊಳ್ತೀರಾ? உடம்பு சரியில்லைன்னா ஒரு டேப்லெட் வாங்குறீங்க, ನಿಮಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಂದು Tablet வாங்கிட்டு ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ತಗೊಂಡು அப்படியே போய் வாயில போட்டுட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா? ಹಾಗೆ ನೀವು ಹೋಗಿ ಬಾಯಲ್ಲಿ ಹಾಕೊಳ್ತೀರಾ? வீட்டுக்கு போறீங்க, ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀರಾ? இல்ல மெடிக்கல்ல நிக்கிறீங்க, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ಔಷಧಿ ಅಂಗಡಿಯಲ್ಲೇ ನಿಲ್ಲುತ್ತೀರಿ. எக்ஸ்பைரி டேட் இருக்கா? ಎಕ್ಸ್ಪೈರಿ ಡೇಟ್ ಇದೆಯಾ? இந்த காம்பினேஷன் இல்ல வேற கம்பெனில இருக்குன்னு கொடுக்குறாங்க, ಈ ಕಾಂಬಿನೇಷನ್ ಇಲ್ಲ ಬೇರೆ ಕಂಪನಿ ಇದೆ ಅಂತ அந்த ಕೊಡ್ತಾರೆ. காம்பினேஷன் கரெக்டா இருக்கா? ಆ ಕಾಂಬಿನೇಷನ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದೆಯಾ? கரெக்டா இருக்கு. ஆன்டிபயோட்டிக் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ಆಂಟಿಬಯೋಟಿಕ್ ಇದೆ, ಎಲ್ಲ ಇದೆ. அப்புறம் தானே வாயில போட்டு சாப்பிடுறோம். ಆದ ನಂತರವೇ ಬಾಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತೀರಾ. இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போது மனுஷங்க, ಈ ವಾಕ್ಯವನ್ನು போதகர்கள் பிரசங்கிக்கும் போது ಬೋಧಕರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ அப்படியே எடுத்துக்குவா, ಹಾಗೆ ತಗೊಳ್ತೀರಾ? வீட்டுக்கு போய் உட்காந்து ಮನೆಗೆ ಹೋಗಿ ಕುಳಿತು அப்பா கிட்ட உட்காந்து ஜெபம் ದೇವರ பண்ணி, ಹತ್ರ ಕುಳಿತು இன்னைக்கு நாங்க இந்த வசனம் தியானம் பண்ணோம்ப்பா, ತಂದೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು அங்க ಧ್ಯಾನಿಸಿದೆ, ஒருத்தர் காட்டு கட்டு கத்துனாரு, ಅಲ್ಲೊಬ್ರು ಕಿರ್ಚು ಅಂತ அது ಕಿರ್ಚಿದ್ರು. சரிதானா? ಅದು ಸರಿಯೇ? சொல்லுங்கப்பா. ಹೇಳಿ ಅಪ್ಪ. இதுதான் நல்ல தேவ பிள்ளைக்கு அழகு. ಇದೇ ಒಳ್ಳೆ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ அட்டன் பண்ணிட்டு போறோம், ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ. ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾರೆ. வேண்டா, ಬೇಡ, கேளுங்க போய். ಕೇಳಿ ಹೋಗಿ ಮನೆಯಲ್ಲಿ. அப்பா கரெக்டா சொல்லிருக்காரா? ದೇವರು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳಿದಾರ ಅಂತ. திருப்பம் இப்ப வேற யூடியூப்ல இருக்குது, இன்னொரு தடவை வார்த்தை கேளுங்க. ಮತ್ತೆ ಕೇಳಿ, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. வியூஸ்க்காக சொல்லல, ವ್ಯೂಸ್ಗಾಗಿ ಅಲ್ಲ, நீங்க அந்த வார்த்தைகளை கேளுங்க. ನೀವು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. கரெக்டா தான் வந்திருக்குதா? ಸರಿಯಾಗಿ ஃபர்ஸ்ட் இந்த ಮಾತನಾಡಿದಾರ? விஷயத்துல டவுட் இருக்குது, என்ன கேளுங்க. ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಡೌಟ್ ಇದೆ ಅಂತ ಆಂಡವರ್ட்ட ಬಂದು ಕೇಳಿ, ಕೇಳುங்க. ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿ.
சத்தியத்தை சரியா புரிந்து கொள்ளுங்க. ಸತ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. புரிஞ்சுக்கொள்ளனா நம்ம நாசமாயிடும். ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ யாரனா வந்து எதனா சொன்னா அதை கேட்டுக்கிட்டு பின்னாடி ಯಾರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅದು ಕೇಳಿ நீங்க சொல்றீங்களா? ನೀವ್ ಹೇಳ್ತೀರಾ? உங்க பின்னாடியே ஆடு மாறி வந்து ನಿಮ್ಮ ಹಿಂದೆನೇ ನಾನು ಕುರಿಯಾಗಿ ಬರುತ್ತೇನೆ. நீங்க சொல்றீங்களா பாஸ்டர்? ನೀವ್ ಹೇಳ್ತೀರಾ நீங்க ಪಾಸ್ಟರ್? சொல்றது நல்லா தான் இருக்குது. ನೀವ್ ಹೇಳೋದು ಚೆನ್ನಾಗೇ ಇದೆ. உங்க பின்னாடியே தலை ஆட்டிட்டு வந்து ನಿಮ್ಮ ಹಿಂದೆನೇ ತಲೆ ಆಡಿಸಿ ಬರುತ್ತೇನೆ. வேண்டாம். ಬೇಡ. சத்தியத்தை சத்தியமாய் புரிந்து கொள்ளுங்க. ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. I am the truth. ನಾನೇ அவரே ಸತ್ಯ. இந்த சத்தியத்திற்கு ஆதாரம். ಆತನೇ ಸತ್ಯಕ್ಕೆ ಒಂದು இந்த ಮಾರ್ಗದರ್ಶಿಯಾಗಿದ್ದಾನೆ. உலகத்துல சத்தியத்தை பார்க்க முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಸತ್ಯವನ್ನು மோசம் ನೋಡಬಹುದು. போக்குகிறவர்கள் இருக்காங்க. ಮೋಸಗೊಳಿಸುವವರಿದ್ದಾರೆ. மோசம் செய்கிறவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் இருக்காங்க. ಏಮಾರಿಸುವವರಿದ್ದಾರೆ. தயவு செய்து ದಯವಾಗಿ சரியான போதகர்களுக்கு உங்க வாழ்க்கை, ಸರಿಯಾದ ಬೋಧಕನ ಹಿಂಬಾಲಿಸಿ, சரியான இயேசுவுக்கு உங்க வாழ்க்கை. ಸರಿಯಾದ ಯೇಸುಗೆ இன்னைக்கு ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. கிறிஸ்தவர்கள் பாஸ்டர்கள் இயேசு ஆயிட்டுக்கறாங்க. ಇವಾಗೆಲ್ಲ ಕ್ರೈಸ್ತರು ಬೋಧಕರು அவங்க தான் இயேசு. ಅವರೇ ಯೇಸು அவங்க ಆಗಿದ್ದಾರೆ. சொன்னா அப்படியே உண்மைதான். ಅವರು ಹೇಳಿದರೆ ಅದೇ ನಿಜ. சும்மா தலையை கவுந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு போகாதீங்க. ಅದನ್ನು ಸುಮ್ಮನೆ ಕೇಳಿ ಹೋಗಬೇಡಿ. ஆன்லைன்ல என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿರುವ தயவு ಮಕ್ಕಳೇ, செய்து உங்களை ஐ பெக் யூ, ನಾನು ನಿಮಗೆ நான் ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கெஞ்சி கேட்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು தேவ ನಿಮಗೆ வார்த்தை தான் ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. சத்தியம். ದೇವರ வேதத்தில் ವಾಕ್ಯವೇ ಸತ್ಯ. சரியாய் புரிந்து கொள்ளுங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. சத்தியத்தை சத்தியமாய் புரிந்து கொள்ளுங்க. ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ சரியாய் ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. புரிந்து கொள்ளுங்க. ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். ಸತ್ಯವನ್ನು ನಿಮ್ಮನ್ನು சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். ಸತ್ಯವನ್ನು ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಿ. சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯವೇ ನಿಮ್ಮನ್ನು வேற ಬಿಡುಗಡಿಸುತ್ತದೆ. எதுவும் அல்ல. ಬೇರೆ ಏನೂ ಅಲ್ಲ. இயேசுவே சரியான சத்தியம். ಯೇಸುವೇ ಒಂದೇ ಮಾರ್ಗ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿ I am the life. ಒಂದೇ ಜೀವ. சொல்லுமா யாருங்க? ಒಂದೇ ಜೀವ. I am the life. ಒಂದೇ ಜೀವ. Believe his wish. ಅವರ ಆಸೆಯನ್ನು Believe his work, believe his word and believe his wish. ಆತನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಂಬಿರಿ. Believe his wish. ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿರಿ. Very good. ಅವರ ಆಸೆಯನ್ನು ನಂಬಿರಿ. ஆசை, அவர் ஆசைப்படுறாரு. ಆತನು ಆಸೆ அவர் wish ಪಡುತ್ತಾನೆ. பண்றாரு. ಆತನು ಆಸೆ அவர் ಪಡುತ್ತಾನೆ. விரும்புறாரு. ಆತನು என்ன விரும்புறாரு? ಆತನು ಆಸೆ ಪಡುತ್ತಾನೆ. நீங்களும் நானும் அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று அறிந்து ಆತನೇ ಮಾರ್ಗ, ಆತನೇ ಸತ್ಯ, ಆತನೇ ಜೀವ ಎಂದು ನಾವು அவரோடு ಅರಿತು கூடவே இருக்கணும்னு சொல்லி ಆತನೊಟ್ಟಿಗೆ விரும்புறாரு. ಇರಬೇಕಂತ ಆತನು வேதம் ಬಯಸುತ್ತಾನೆ. சொல்லுகிறது. ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. யோவான் சொல்லுகிறார். ಯೋವಾನನು ಹೇಳುತ್ತಾರೆ. 14:23 வசனம் சொல்லுகிறது. 14:23 ಈ ರೀತಿ நான் ಹೇಳುತ್ತದೆ. சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் ಒಬ್ಬನು ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದರೆ அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். ಅವನು ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವನು. அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். ಅವನಲ್ಲಿ ನನ್ನ ತಂದೆಯು ಪ್ರಿಯವುಳ್ಳ. நாங்கள் அவனிடத்தில் வந்து ನಾನು ಅವನ ಬಳಿ ಬಂದು ನಾವು ಅವನ ಬಳಿ ಬಂದು அவனோடே ಆತನೊಂದಿಗೆ வாசம் பண்ணுவோம். ವಾಸ ಮಾಡುತ್ತೇವೆ. எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರು உங்க ನೋಡಿ. கூட என் கூட ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ அவர் வந்து வாசம் செய்ய விரும்புகிறார். ಆತನು ಬಂದು ವಾಸಿಸಲು ಬಯಸುತ್ತಾನೆ. பிதாவும் வந்து வாசம் செய்வார், நானும் வந்து வாசம் செய்வேன் ತಂದೆಯು சொல்றார். ವಾಸಿಸಲು ಬಯಸುತ್ತಾನೆ, ನಾನು ವಾಸಿಸುತ್ತೇನೆ அப்ப ಅಂತ இயேசு ಹೇಳುತ್ತಾರೆ. இங்க பாருங்க, ಆದ್ರೆ ಯೇಸು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. இயேசு இங்க எப்படி உங்க உள்ளத்தில் இருக்க விரும்புகிறாரோ ಯೇಸು ಯಾವ ರೀತಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇರಲು ಬಯಸುತ್ತಾರೋ அப்படியே ಆ ರೀತಿಯೇ அவர் நாம் எல்லாரும் ನಾವೆಲ್ಲರೂ அவர் இல்லத்தில் வாசம் செய்ய விரும்புகிறார். அவர் ಆತನೊಟ್ಟಿಗೆ ವಾಸಿಸಲು ಬಯಸುತ್ತಾನೆ. பரலோகத்தில் வாசம் செய்ய விரும்புகிறார். அவர் ಪರಲೋಕದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲು நாம் ಬಯಸುತ್ತಾನೆ. எல்லாரும் பரலோகத்திற்குரியவர்களா இருக்க விரும்புகிறார். ನಾವೆಲ್ಲರೂ ಪರಲೋಕಕ್ಕೆ பரலோகத்தில் இருக்க, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರಲು ಬಯಸುತ್ತಾರೆ. நாம் நித்தியமாய் அவரோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ನಾವು ನಿತ್ಯ ಕಾಲವು ಆತನೊಟ್ಟಿಗೆ ಬಾಳಲು ஒரு ಬಯಸುತ್ತಾರೆ. ஸ்பிரிச்சுவல் லைஃப், இட்டர்னல் லைஃப்ல நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ಒಂದು ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಲೈಫ್ ಮತ್ತು ಶಾಶ್ವತವಾದ ಜೀವನದಲ್ಲಿ ಬಾಳಬೇಕು ಅಂತ நாம் இந்த ಬಯಸುತ್ತಾರೆ. உலகத்திற்குரியவர்களாக வாழ விரும்பினால், நல்லா ನಾವು ಈ கவனிங்க, ಲೋಕಕ್ಕೆ ವಾಗಿ ಬಾಳಿದರೆ, இத சொல்லி நான் முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. ಇದನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. நாம் இந்த உலகத்திற்குரியவர்களாய் வாழ விரும்பினால், ಈ ಲೋಕ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಬಾಳಲು நாம் ಬಯಸಿದರೆ, எல்லாரும் பரிதாபத்திற்குரியவர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಅದನ್ನು பரிதாபம் பశ్சாத்தாபவா
ನಾವೆಲ್ಲರೂ ಪಶ್ಚಾತ್ತಾಪ நாம் எல்லோரும் பரிதாபத்திற்குரியவர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬೇಕಾಗಿದೆ. ஏன் சொல்றேன்? ಯಾಕೆಂದರೆ இந்த உலகம் ஏமாற்றுகிற உலகம். ಈ ಲೋಕವು ಏಮಾರಿಸುವ ಲೋಕ. அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா ಆ ರೀತಿ ನಾವು ಬಾಳಿದರೆ பரிதாபத்திற்குரியவர்கள். ನಾವು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬೇಕು. இந்த உலகம் அநியாயமா சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது. ಈ ಲೋಕವು ಅನ್ಯಾಯವಾಗಿ ಸೇರಿಸುತ್ತಿದೆ. கேளுங்க போதகர்களே, ಕೇಳಿರಿ ಬೋಧಕರೇ, கேளுங்க விசுவாசிகளே, ಕೇಳಿರಿ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, கேளுங்க ஆண்டவரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, ದೇವರನ್ನು ತಿಳಿದವರು நான் எனக்கு ತಿಳಿದವರು, வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் சொல்லி இந்த ನನಗೆ ಬೇಕು ಅಂತ இந்த உலகத்திற்குரியவைகளை போல சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா ಲೋಕದ ರೀತಿ ನಾವು ಬಾಳುತ್ತಿದ್ದರೆ, ஒருத்தனுக்கும் கொடுக்காம சேர்த்து வச்சுக்கிட்டே ಒಬ್ಬರಿಗೆ இருந்தேன்னு ಕೊಡದೆ சொன்னா ನಾವು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರೆ நாம் பரிதாபத்திற்குரியவர்கள். ನಾವು ಅದಕ್ಕೆ ನಾವು ಪಶ್ಚಾತ್ತಾಪ நாம் ಪಡಬೇಕಾಗಿದೆ. பரிதாபத்திற்குரியவர்கள். ನಾವು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬೇಕು. போன வாரம் எனக்கு பிடிச்ச ஒரு வர்ஷிப் லீடர் சொல்றாரு. ಕಳೆದ ವಾರ ನನಗೆ ಇಷ್ಟವಾದ ಒಂದು ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್ திடீர்னு ஏதோ ஒரு வீடியோ கேட்டுட்டு இருந்தா ನಾನು ಒಂದು ವಿಡಿಯೋ ಕೇಳುತ್ತಿದ್ದೆ. இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ நீங்க உண்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா, ನೀವು ನಿಜವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡರೆ ಫೇಮಸ್ ಆಗೋದಿಲ್ಲ. இல்ல இல்ல உண்மையா நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா, சரியானவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, ಸರಿಯಾಗಿ ನೀವಿದ್ದರೆ நீங்க ஃபேமஸ் ஆக மாட்டீங்க. ನೀವು ಫೇಮಸ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஃபேமஸா இல்லனாலும் பரவாயில்லை, ಫೇಮಸ್ ಆಗಿ ಇದ್ದಿಲ್ಲ கடவுளுக்கு நீங்க ಪರವಾಗಿಲ್ಲ, தெரிஞ்சிருக்கீங்க. ದೇವರಿಗೆ ನೀವು ಗೊತ್ತಿದ್ದೀರಿ. சரி, ஒரு பக்கம் அது அப்படி இருக்கட்டும். ಓ ಅದು ಪರವಾಗಿಲ್ಲ. ಒಂದು நான் ಕಡೆ இங்க ஃபேமஸ் ஆவறதுக்கு நான் ஊழியம் பண்றேனா, ಇಲ್ಲಿ ನಾನು ಫೇಮಸ್ ಆಗೋಕೆ ನಾನು இல்ல நான் ஃபேமஸ் ஆவறதுக்கு ஊழியம் பண்ணணுமா? ನಾನು ಇಲ್ಲಿ ಫೇಮಸ್ ಆಗೋಕೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಮಾಡಬೇಕು. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் ಅಡಂಗಿ இருங்க. ತಕ್ಕ ಕಾಲಕ್ಕೆ ನೀವು ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ನೀವು ನೆಲೆಸಿರಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ಆತನು ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲೆ ಬೆರೆಸುವವರೆಗೂ ನೀವು ಕಾಯಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பிதாவுக்கு ஊழியம் செய்யும்போது பிதாவானவர் என்ன கனம் பண்ணுவாரு. ನಾನು ತಂದೆಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆனா என் எண்ணமெல்லாம் ஃபேமஸ் ஆவறதுல இருக்குமா? ನನ್ನ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಫೇಮಸ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன், ಒಂದು ಹಾಡನ್ನು ರಿಲೀಸ್ ஒரு ಮಾಡಿದೆ, பிரசங்கத்தை போட்டேன், ஒரு ஷார்ட் கிளிப்பை போட்டேன், ಒಂದು ಶಾರ್ಟ್ ಕ್ಲಿಪ್ ಅನ್ನು, ஒரு வீடியோ கிளிப்பை போட்டேன், ಒಂದು ವಿಡಿಯೋವನ್ನು ಹಾಕಿದೆ. யாரோ ஒருத்தருக்கு ஆசீர்வாதமா இருந்தா நல்லதுன்னு நம்ம ಯಾರೋ ಒಬ್ಬರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದರೆ ಒಳ್ಳೆಯದು. 1 million view, 1 million view, 10 million view, 10 million view. பத்தியா என்னை உலகத்துக்கே தெரியும், ನೋಡ್ದ ನಾನು ಲೋಕಕ್ಕೆ ನಾನು பத்தியா இந்த ஊருக்கே எனக்கு தெரியும், ನೋಡಿದ ಈ ಊರಿಗೆ ನಾನು ரஜினிகாந்துக்கே பிரேயர் பண்ணிட்டேன், ನಾನು ರಜನಿಕಾಂತ್ಗೆ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದೆ, நான் பெரிய முதலமைச்சருக்கே போய் பிரேயர் பண்ணிட்டேன், ನಾನು ಮಂತ್ರಿಗೆ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದೆ. பெருமையா? ಇಲ್ಲ ஃபேமஸா? ಫೇಮಸ್ ಆಗೋಕೆ ಹೆಮ್ಮೆಯೇ? பாட்டு மட்டும் இங்க வந்து பாடுறீங்க, ಹಾಡು ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತೀರಾ? பெயரும் வேண்டாமே, ಹೆಸರು ಬೇಡವೇ, புகழும் வேண்டாமே, ಹೊಗಳಿಕೆಯೂ ಬೇಡವೇ, எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லா ಸ್ತೋತ್ರಗಳು உமக்கே. ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ. பாட்டு மட்டும் பாடுறீங்க, ಹಾಡು ಮಾತ್ರ ಹಾಡುತ್ತೀರಾ? ஆனா இங்க மட்டும் வந்து என்ன? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಏನು? நான் ஃபேமஸ் ஆகணும். ನಾನು ಫೇಮಸ್. ஒருத்தர் போன்ல மிரட்டுறாரு, ಒಬ್ರು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು என்னப்பா நீ என்ன கேள்வி கேக்குறியா? ಏನ್ ನನ್ನನ್ನೇ ಪ್ರಶ್ನೆ? நான் யாருன்னு தெரியுமா? ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ? Do you know who am I? ನಿನಗೆ ಗೊತ್ತಾ நான் யாருன்னு தெரியுமா? ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ? சொன்னா போதும் காலை கழட்டிடுவாங்க, ಹೇಳಿದರೆ ಸಾಕು ನಿನ್ನ உன்னை ಕಾಲನ್ನು ಮುರಿಚಿடுவாங்க. ಮುರಿಯುತ್ತಾರೆ. கேட்டா பாட்டுக்காரன் ஊழியக்காரன், ಕೇಳಿದರೆ ಹಾಡು ಹಾಡುವವರು ಸೇವಕನು. ஃபேமஸ். ತುಂಬಾ ಫೇಮಸ್. என்னங்க ಏನು? இப்படிதான் இந்த உலகம் போய்கிட்டு இருக்குது. ಈ ರೀತಿ ಲೋಕ ಹೋಗುತ್ತಿದೆ. Believe his wish. ಆತನ ಆಸೆಯನ್ನು இந்த உலகத்துல நான் ஒருத்தருக்கும் தெரியலனாலும் பரவாயில்லை, ಈ ಲೋಕಕ್ಕೆ ನಾವು ஃபேமஸ் ஆகிறதுக்கு நான் பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை, ಫೇಮಸ್ ಗೋಸ್ಕರ ಹಾಡನ್ನು ಹಾಡೋಕೆ, ஃபேமஸ் ஆகிறதுக்கு நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ಫೇಮಸ್ ಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಸಂಗಿಯಾಗಿರುವುದು. ஃபேமஸ் அவங்க வந்து என்ன கூப்பிட்டு மாலை போடுவாங்க, ಅವರು ಬಂದು ನನ್ನನ್ನು ಕರೆದು ಮಾಲೆ இவங்க ಹಾಕುತ್ತಾರೆ, வந்து எனக்கு ಟೊಪ್ಪಿ வைப்பாங்க, ಇವರು ಬಂದು ನನಗೆ ತೊಪ್ಪಿ ಹಾಕ್ತಾರೆ, அவங்க வந்து எனக்கு கௌரவப்படுத்துவாங்க, ಅವರು ಬಂದು ನನ್ನನ್ನು இந்த ಗೌರವಿಸುತ್ತಾರೆ. உலகத்திலேயே நல்ல பிரசங்கி எனக்கு பேர் கொடுப்பாங்க, ಈ ಲೋಕದಲ್ಲೇ ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗಿ ಬೋಧಕನು ಅಂತ அதுக்காக இல்ல, ಪಟ್ಟವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ, ಕರೀಲಿ, சால்வையை போடட்டும், ಶಾಲ್ವನ್ನು மால்வையை ಹಾಕಲಿ, போடட்டும், ಮಾಲೆಯನ್ನು ಹಾಕಲಿ, அந்த அந்த கிரீடத்தை வைக்கட்டும், ಪೇಟವನ್ನು ಇಡಲಿ, பிரச்சனை இல்ல, நல்லது நல்லது நல்லது, ಒಳ್ಳೆಯದು, ಪರವಾಗಿಲ್ಲ. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நல்லது, ನಿಮಗೆ ಒಂದು ಅಂಗೀಕಾರ அதுக்கு ಬೇಕು, இல்ல என் ஊழியம், ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನ ಅದೆಲ್ಲ ಸೇವೆ ಒಂದು ಅಲ್ಲ, ಪಕ್ಕ போட்டோம். ಅದೆಲ್ಲ ಒಂದು ಪಕ್ಕ ಇರಲಿ. இந்த ஒரு விஷ் பண்ணாரு பாருங்க, ದೇವರು ಒಂದು நான் அவர் ಆಸೆಯನ್ನು கூட ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இருக்கணும், ನಾನು அவர் ಆತನೊಟ್ಟಿಗೆ என் கூட ಇರಬೇಕು, இருக்கணும்னு விஷ் பண்ணாரு ಅವರು பாருங்க, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕು ಅಂತ ಆಸೆ அவருக்கு ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. மாத்திரம் ஊழியம் செய்யுங்க, ಆತನೊಬ್ಬನಿಗೆ ஹalleluya, ஹalleluya, அவருக்கு ஊழியம் செய்யுங்க, ಆತನಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿ, மற்றதெல்லாம் அவங்க கொடுக்கும்போது வேணும்னா ಬೇರೆದೆಲ್ಲ ದೇವರು ಕೊಡುವಾಗ நாளைக்கு ತಗೊಳ್ಳಿ. கூப்பிட்டா இவ்வளவு பேசுறியே, ಇಷ್ಟೊಂದು நாளைக்கு ಮಾತಾಡ್ತೀಯಾ? கூப்பிட்டா ನಾಳೆ ನನಗೆ நீ போய் அந்த மாலையை வாங்கிக்க மாட்டியா? ನೀನ್ ಹೋಗಿ ಆ ಮಾಲೆಯನ್ನು வாங்கிக்குவேன், ತಗೊಳ್ತೀನಿ. நீ போய் அந்த தொப்பியை போட்டுக்க மாட்டியா? ನೀನ್ ಹೋಗಿ ಆ ಪೇಟ போட்டுக்குவேன், ಹಾಕೊಳ್ತೀನಿ. ஆனா
ஆனா என் எய்ம் அது இல்ல. ಆದ್ರೆ ನನ್ನ என் ಕಾರ್ಯ எய்ம் ಅದಲ್ಲ. கர்த்தரோடு கூட இருக்கு. ನನ್ನ ಕಾರ್ಯವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் எனக்கு முக்கியம். ಅದೇ ನನಗೆ அது ಮುಖ್ಯ. சொல்றாரு நான் உன் கூட இருக்கணும். ನಾನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದೇನೆ. நான் எப்படி உங்க உள்ளத்துல வாசம் செய்ய விரும்புறேனோ ನಾನು ಯಾವ ರೀತಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡಲು அப்படி நீங்க ಬಯಸುತ್ತೇನೋ, எல்லாரும் எனக்குள்ளாக நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று அறிந்து ನಾನೇ ಸತ್ಯ ನಾನೇ ಮಾರ್ಗ ನಾನೇ ಜೀವ ಎಂದು ಅರಿತು என்னாலே எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி ನಾನಲ್ಲದೆ அறிந்து ಯಾರು ತಂದೆ ಬಳಿ ಬರಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸಗೊಂಡು என் கூட பரலோகத்தில் ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬನ್ನಿ. I wish ನಾನು ಅದನ್ನು நான் ಆಸೆಯಾಗಿದ್ದೇನೆ. விரும்புறேன். ನಾನು ಅದನ್ನು ಆಸೆಯಾಗಿದ್ದೇನೆ. ஹalleluya. இங்க ஃபேமஸ் ஆவுங்க ஆகாங்கட்டி ಇಲ್ಲಿ போங்க. ಫೇಮಸ್ ಆಗಿ ಆಗದೇ ಇರಿ. இங்க 4 பேருக்கு தெரியுங்க தெரியாங்கட்டி ಇಲ್ಲಿ போங்க. 4 ಜನರಿಗೆ ನೀವು ಗೊತ್ತಾಗಿ ಅದು ತಿಳಿದೇ பெருசு ಇರಿ. கிடையாது. ಅದು ದೊಡ್ಡದಲ್ಲ. கர்த்தருடைய சமூகத்தில் ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அவர் காலடியில் ಆತನ உட்கார்ந்திருப்பது ಪಾದ ಬಳಿ ಕುಳಿತು பெரிதான ஸ்தானம். ಅದು ದೊಡ್ಡ ಸ್ಥಾನ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த உலகத்துல பெரிய பாடகன், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡ இந்த உலகத்துல ಹಾಡುವವನು, பெரிய பிரசங்கி, ಇದು ಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡ இந்த உலகத்துல பெரிய சர்ச் நடத்திட்டு இருக்கிறான். ಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಚರ್ಚ್ இந்த ನಡೆಸುತ್ತೇನೆ. பேரெல்லாம் எனக்கு ಈ பின்னாடி ಹೆಸರೆಲ್ಲ ನನ್ನ ಹಿಂದೆ ಹೋಗಬೇಕು, தூர போகட்டும். ದೂರ ಹೋಗಲಿ. இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ ஆண்டவருக்கு பிடித்த ஊழியத்தை செய்கிறான். ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಸೇವೆಯನ್ನು இதுதான் ಮಾಡಿ. முக்கியம். ಇದೇ ಮುಖ್ಯ. அவர் இருதயத்தை தொடுகிற ஊழியத்தை செய்கிறார். ಆತನ ಹೃದಯವನ್ನು ಮುಟ್ಟುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ. இதுதாங்க முக்கியம். ಇದೇ ಮುಖ್ಯ. பரலோகம் எவ்வளவு அழகான விஷயம் தெரியுமா? ಪರಲೋಕ ಎಷ್ಟು அங்க ಸುಂದರವಾದ ಕಾರ್ಯ என்னென்னலாம் இருக்கு ಗೊತ್ತಾ? தெரியுமா? ಅಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಇದೆ அவர் ಗೊತ್ತಾ? ஏன் ஆசைப்படுறாரு? ಅವರು ಏನು அவரோடு கூடவே ಆಸೆಗೊಳ್ಳುತ್ತಾರೆ? இருக்கணும்னு சொல்லி ஏன் ஆசைப்படுறாரு? ಅವರೊಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕಂತ ಯಾಕೆ அவர் நம்மை ಆಸೆಗೊಳ್ಳುತ್ತಾರೆ? நேசிக்கிறதுனால ಆತನ ನಮ್ಮನ್ನು என் ಪ್ರೀತಿಸುವುದರಿಂದ கூடவே இருக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. ಆತನೊಂದಿಗೆ ಇರಲು அந்த ಬಯಸುತ್ತಾನೆ. பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. ಆ ಪರಲೋಕ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ನೋಡಿ. ரெவலேஷன்ல ஒரு சில காரியங்களை மாத்திரம் வாசித்து நான் சொல்றேன். அந்த நகரம் எப்படி இருக்கு தெரியுமா? ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಇದೆ பாருங்க. ಹೇಳಿದ್ದೇನೆ. ನೋಡಿ அதன் மதில் பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதன் மதில் ரெவலேஷன் 21 ಪ್ರಕಟಣೆ 21 18 அதன் மதில் வஜ்ரக்கல்லால் படிச்சிடுறீங்களா நீங்க? படிச்சிருங்க. படிக்கட்டும். ಆ ಪ್ರಕಾರವು ಸೂರ್ಯಕಾಂತ ಶಿಲೆಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಪಟ್ಟಣವು ಶುದ್ಧ ಗಾಜಿನಂತಿರುವ ಸೋಸಿದ ಬಂಗಾರವೇ. ಪಟ್ಟಣದ ಪ್ರಕಾರ ಆಸ್ತಿವಾರಗಳು ಸಕಲ ವಿಧವಾದ ರತ್ನಗಳಿಂದ ಅಲಂಕೃತವಾಗಿದ್ದವು. ಮೊದಲನೆಯ ಅಸ್ತಿವಾರವು ವಜ್ರವಾಗಿತ್ತು. ಎರಡನೆಯದು ವೈಡೂರ್ಯ, ಮೂರನೆಯದು ಪಚ್ಚೆ, ನಾಲ್ಕನೇದು ಪದ್ಮರಾಗ, ಐದನೇದು ಗೋಮೇಧಿಕ, ಆರನೇದು ಮಾಣಿಕ್ಯ, ಏಳನೇದು ಪೀತರತ್ನ, ಎಂಟನೇದು ಬೇರುಳ್ಳ, ಒಂಬತ್ತನೇದು ಪುಷ್ಪರಾಗ, ಹತ್ತನೇದು ಗರುಡ ಪಚ್ಚೆ, 11ನೇದು ಇಂದ್ರನೀಲ, 12ನೇದು நீல ஸ்பட்டிகா. போதும். பாருங்க தமிழ்ல எப்படி இருக்கு பாருங்க. அதின் நீங்க வாசிக்க வேண்டாம். அதின் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்தமான பொன்னாய் இருந்தது. பரலோகம் எவ்வளவு நல்லா இருந்தது கற்பனை செஞ்சு பாருங்க. ಪರಲೋಕ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ ಅಂತ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அப்ப நகரத்து மதிலின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே சுகந்தி. இப்படிப்பட்ட விலையேற கற்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பரலோகம் அது. ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೊಂದಿದ ವೈಡೂರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿರುವ ಪರಲೋಕ. அங்க சொல்றாரு அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அங்கே கண்ணீர் இல்லை. ಅಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿಲ್ಲ. அங்க பாருங்க 21:4-5 வசனம் சொல்லுகிறது. 21:4-5 ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತೆ. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ದೇವರು ಅವರ ಕಣ್ಣೀರನ್ನು இனி மரணம் இல்லை. அங்கே ಅಲ್ಲಿ ಮರಣವಿಲ್ಲ, துக்கம் இல்லை, ಅಲ್ಲಿ ದುಃಖವಿಲ್ಲ, அலறுதல் இல்லை, ಅಳುವ ಕಾರ್ಯಗಳಿಲ್ಲ, வருத்தம் இல்லை, ಅಲ್ಲಿ ಸಂಕಟ ಇಲ್ಲ, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அங்க பரலோகத்துல வேற ಮೊದಲನೇದೆಲ್ಲ ಕಳೆದು ಹೋಯಿತು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. எவ்வளவு நல்ல இடம், ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಜಾಗ, பரிசுத்த இடம், ಪರಿಶುದ್ಧ மகிமையான இடம், ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ, அவ்வளவு அழகான இடம். ಅಷ್ಟು ಸುಂದರವಾದ ಜಾಗ. அந்த இடத்துல ಆ ಜಾಗದಲ್ಲಿ நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி ನೀವು ನಾನು ಇರಬೇಕಂತ அவர் விரும்புறாரு. ಆತನಿಗೆ ಆಸೆ. லிட்டரலாவும் விரும்புறாரு,
ಆತನಿಗೆ ತುಂಬಾ ಆಸೆ. அவருக்குள்ள இருக்கணும், நித்திய ஜீவனை அடையணும்னு சொல்லியும் விரும்புறாரு. ಆತನ ನಿತ್ಯ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಎவ்வளவு ಇರಬೇಕಂತನೂ நல்லது. ಆತನಿಗೆ ಆಸೆ. புரியுதுங்களா? I am the way, the truth and the life. ಇವಾಗ ಗೊತ್ತಾ ಆತನೇ ಜೀವ ಮಾರ್ಗ ಸತ್ಯವಾಗಿದ್ದಾನೆ முடிந்த ಅಂತ? அளவுக்கு நான் விவரித்திருக்கிறேன். ನನ್ಗೆ வீட்டுக்கு போய் நீங்க ஜெபம் பண்ணி தியானம் பண்ணுங்க. ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಇದನ್ನು ನೀವು இதை விட ಧ್ಯಾನಿಸಿ. இன்னும் உங்களோடு கூட இடைப்படுவார். ದೇವರು ಇನ್ನೂ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. மறந்துடாதீங்க. ಮರೆತು ಬಿಡಬೇಡಿ. அவருடைய கிரியையை மறந்துடாதீங்க. ಆತನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಡಬೇಡಿ. அவருடைய வார்த்தையை மறந்துடாதீங்க. ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಮರೆತು அவருடைய ಬಿಡಬೇಡಿ. விருப்பத்தை மறந்துடாதீங்க. ಆತನ ಆಸೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಡಬೇಡಿ. அவர் உங்களோடு கூட என் கூட இருக்கணும். ಆತನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರಲು ಬಯಸುತ್ತಾನೆ. ஒப்புக்கொடுங்க உங்க வாழ்க்கையை. ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ ನಿಮ್ಮ ಬಾಳನ್ನು. ஆன்லைன்ல நீங்க வார்த்தை கேட்டுட்டு இருந்தீங்க. ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೇಳುತ್ತಿದ್ದರೆ வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க.